வெல்கம் டு ஸ்டே வித் சக்ஸஸ். ஸோ நம்ம வந்து மென்சுரேஷனில் பாஸ்ட் 2 செஷன்ஸாக பார்த்துருக்கோம். நீங்கள் அதை ஃபுல்லாக கவனிச்சிருப்பீங்க, அந்த டெஸ்ட்டை பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிற நம்புகிறோம். ஸோ அந்த டெஸ்ட்டை போஸ்ட் பண்ணுறதுல சின்ன ஒரு டிலே ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு எங்கள் டெக்னிக்கல் டீம் சார்பாக நான் சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் இனிமேல் இந்த மாதிரி டிலேஸ் நடக்காதுங்கிறதையும் நாங்கள் சொல்லிடுறோம். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது மென்சுரேஷனில் 3. ஸோ இந்த செஷன் ஃபுல்லாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சர்க்கிள்ஸ் அண்ட் தி ஃபார்முலாஸ். ஸோ அந்த சர்க்கிளோட ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் ஃபார்முலா எப்படி வந்துச்சு, அதை எப்படி ட்ரிக்காக யோசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சர்க்கிள்ஸை இன்வால்வ் பண்ணி கேட்குற ஒரு சில ப்ராப்ளம்ஸ். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இங்கே நாங்கள் சொல்கிறது எல்லாமே பியூர் ஐடியாஸ். ஸோ இதை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா அந்த கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணுறவங்க என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்க, ஸோ இது என்ன கொஸ்டின் வரும்னு சொல்லுங்கள் சார், நாங்கள் அப்படியே எழுதிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ கிடையாது சொல்லப்போனால். ஏன்னா நாங்கள் வந்து கிட்டத்தட்ட மேக்ஸை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த எக்ஸாம், நாட் ஓன்லி இன் டிஎன்பிஎஸ்சி, எந்த எக்ஸாமாக இருந்தாலுமே நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ ஏன்னா இதை நம்ம வேலை வாங்குறதுக்காக படிக்கிறோம், சும்மா கொஞ்ச நாள் தெரிஞ்சுக்கிட்டு அதோட விட்டுட்டா போதும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் நம்ம இதை அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா நம்ம சக்சீட் ஆக முடியாது. ஸோ இதை வந்து நம்ம லைஃப் லாங் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ புரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணும்போது நமக்கு எந்த விஷயமா இருந்தாலும் அதில் நமக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக வரும். ஸோ தட்ஸ் வை வி ஆர் ஸ்டேயிங் வித் சக்ஸஸ் அண்ட் நவ் யூ ஆர் ஸ்டேயிங் வித் சக்ஸஸ். ஸோ இப்போ நம்ம சர்க்கிள்ஸ்குள்ளே போயிடுவோம். ஸோ சர்க்கிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் சர்க்கிளோட டெஃபினிஷன் வந்து போவோமே. ஸோ சர்க்கிளோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஓகே, அந்த ஓன்ற பாயிண்ட்லேருந்து ஒரு கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸில் இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுவோம், மார்க் பண்ணுவோம். ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ், ஒரு ஆர்ன்ற டிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ஆர், இங்கே ஒரு ஆர், இங்கே ஒரு ஆர், இங்கே ஒரு ஆர். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே மார்க் பண்ணி அது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸோ அதுதான் நமக்கு தேவையான சர்க்கிள். ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ், அந்த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸுக்கு பேர் என்ன அப்படின்னா ரேடியஸ். ஓகே, ஸோ இந்த ரேடியஸ் அப்படிங்கிறது இந்த சர்க்கிளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இதுதான் என்னன்னா நம்ம ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் நம்ம ரேடியஸ் சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரேடியஸை ரெண்டு சைடும் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஸோ ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் நடுவில் சென்டர் வழியாக பாஸ் ஆகிற டிஸ்டன்ஸ், ஸோ இது ஒரு ஆர் இல்லையா, ஸோ அதுக்கு பேர் டயாமீட்டர் அப்படின்னு பேர். ஸோ அந்த டயாமீட்டர் அப்படிங்கிறதுனா விச் இஸ் நத்திங் பட் 2 times r, அதாவது r plus r 2 times r. ஓகே, ஸோ இப்போ இந்த சர்க்கிளோட ஏரியாவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது இந்த பவுண்டரிக்குள்ள நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடிய ஏரியா, ஸோ அதான் வந்து ஏரியா இல்லையா. ஸோ அப்போ இது ஃபுல்லாக நமக்கு ஏரியாவில் வரும். ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா விச் இஸ் ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர். ஸோ அந்த சர்க்கிளோட ஏரியா அப்படின்னு பார்த்தோம் நமக்கு பை ஆர் ஸ்கொயர். ஸோ இந்த பைங்கிறதுனா அதுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. ஸோ அதுக்கான தருணம் இதில் நான் சொல்லும்போது சொல்றேன். ஸோ பைங்கிறதுனா ஒரு கான்ஸ்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுங்க. அண்ட் அந்த பையோட வேல்யூ என்ன அப்படின்னா 22/7 அண்ட் 3.14 அப்ராக்சிமேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது ரெண்டுமே வேல்யூஸ் 22/7 சொல்லலாம் அல்லது 3.14 அப்ராக்சிமேட் பண்ணலாம். ஸோ இந்த பையன்ற வேல்யூ அப்படிங்கிறதுனா ஒரு சர்க்கிளோட டயாமீட்டரால அதோட சுற்றளவை நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 22/7 அப்படின்ற கான்ஸ்டன்ட் வரும். அது நாட் ஓன்லி இன் ஃபார்முலா வைஸ், ஜெனரலா ஒரு சர்க்கிள் எடுத்துக்கிட்டு அந்த சர்க்கிளோட டயாமீட்டரால அதோட சுற்றளவை வகுக்கும் போது நமக்கு இந்த 22/7 அல்லது 3.14 அப்படின்ற வேல்யூ கண்டிப்பா வரும். ஸோ அந்த 22/7 அப்படின்ற வேல்யூ கண்டினியூஸாக வரனால, அது கான்ஸ்டன்டாக ரிப்பீட் ஆகிட்டே வரனால அதை பையன் ஒரு கிரீக் லெட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ அதுதான் வந்து அந்த பை. ஸோ இப்போ இந்த பையை வச்சு நம்ம அதோட சுற்றளவு, ஸோ சுற்றளவு அப்படின்னா என்னது, இந்த பார்டரோட லென்த். ஸோ இந்த பார்டரோட லென்த் அப்படின்னா என்னன்னா, ஸோ இது ஒரு ரவுண்டு பார்த்தோம்னா நமக்கு பை, அதாவது பை ஆங்கிள் இருக்கும். அந்த பைங்கிற ஆங்கிள் அலாங் வித் நம்ம அந்த ரேடியஸ், ஸோ பையார். அதே மாதிரி கீழே அதே மாதிரி இன்னொரு பை இருக்கும், ஸோ அலாங் வித் ரேடியஸ். ஸோ இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆட் பண்ணும்போது நமக்கு 2πr அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இந்த சுற்றளவை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்க்கிளுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ்னா சுற்றளவு. முதல்ல ஸ்கொயர் செவ்வகத்துக்குலாம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா பெரிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே, ஸோ அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஈக்குவல் டு 2πr. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்க்கிளோட ஏரியா என்னன்னு பார்த்தோம். அதே சர்க்கிளை நம்ம இன்னும் 2 வேரியண்ட்டாக பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு முழு சர்க்கிள் இருக்கு அப்படின்னா அதுல அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம செமி சர்க்கிள், அதாவது அரை வட்டம் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ அந்த செமி சர்க்கிள்னா இந்த பார்ட் மட்டும். ஸோ இது சென்டர் ஓ ரேடியஸ் ஆர், இதே சென்டர் ஓ ரேடியஸ் ஆர். ஓகே, இப்போ இந்த செமி சர்க்கிளோட ஏரியா அண்ட் பெரிமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஓவரால் சர்க்கிளோட ஏரியா என்ன, ஸோ ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள் பார்க்க போகிறோம். ஓவரால் சர்க்கிளோட ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன், தட் இஸ் பை ஆர் ஸ்கொயர் இல்லையா. இப்போ இது வந்து அந்த ஓவரால் சர்க்கிளோட ஏரியாவில் பாதி தான் இருக்குது. அதாவது இந்த ஓவரால் ஏரியாவில்
நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் எடுக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் எடுக்கும்போது மொத்தமாக πr² அப்படிங்கிறப்போ அதில் பாதினா 1/2 ஆஃப் πr². ஸோ அதான் என்னது இந்த அரைவட்டத்தினுடைய ஏரியா, அதாவது பரப்பளவு, அரைவட்டத்தின் பரப்பளவு. இப்போ அதே மாதிரி அரைவட்டத்தினுடைய சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் செமிசர்க்கிள் இஸ். ஸோ இப்போ அதே மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா, நான் முதல்ல சொன்ன ஓவரால் வட்டத்தோட சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு 2πr அண்ட் அதில் இது அரைவட்டம் அப்படிங்கிறதுனால ஸோ அந்த 2πr எதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பவுண்டரியோட லென்த். ஸோ இந்த பவுண்டரியோட லென்த் தான் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பவுண்டரியில் ஒரு பாதி பவுண்டரி, அதாவது இந்த பாதி பவுண்டரி வந்து நமக்கு இங்கே வந்துடும். ஓகே, ஸோ இந்த பாதி பவுண்டரி வந்துடும். அப்போ ஓவரால் லென்த் 2πrனா அதில் பாதி, ஸோ அந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இந்த பவுண்டரி அட் த சேம் டைம் பெரிமீட்டர்னா என்ன சொல்லியிருக்கேன், நம்ம அந்த பவுண்டரியோட லென்த் எல்லாம் ஆட் பண்ணணும். ஸோ இந்த பாதி ஆர்த்தை மட்டும் தான் நம்ம இப்போதைக்கு எழுதிருக்கோம். ஸோ அதான் வந்து πr, ஓவரால்ல பாதின்னு சொல்லி எழுதிருச்சு. அப்போ மீதி என்ன இருக்கு, இங்கே ஒரு ஆர், இங்கே ஒரு ஆர் இருக்கும் இல்லையா. ஓகே, ஸோ இங்கே ஒரு ஆர், இங்கே ஒரு ஆர் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ பிளஸ் ஆர் பிளஸ் ஆர், இப்போ πr பிளஸ் 2r, அல்லது இந்த ஆரை வெளியே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், π plus 2. ஓகே, ஸோ ஓவரால் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல பாதி, தட் இஸ் 2πr/2. அதில் மீதி நமக்கு πr வருது. அட் த சேம் டைம் நமக்கு இங்கே ஒரு ஆர், இங்கே ஒரு ஆர் வரனால பிளஸ் 2r. ஸோ ஆர் பிளஸ் ஆர் 2r. அப்போ அது வந்து ஆர் மட்டும் எழுதுனா π plus 2 இப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதான் வந்து ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள். அண்ட் அடுத்து குவார்டர் சர்க்கிள், அதாவது குவாட்ரண்ட். ஒரு குவாட்ரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இந்த செமி சர்க்கிள் பாதி எடுத்தோம் இல்லையா, இந்த செமி சர்க்கிள்லையும் பாதி. ஓகே, ஸோ அதாவது இந்த செமி சர்க்கிளையும் இன்னும் பாதி இப்படி கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா, ஸோ இப்படி கட் பண்ணி எடுக்கும்போது இப்படி ஒரு ஷேப் வருது இல்லையா. ஸோ இதுக்கு பேரு குவாட்ரண்ட் அல்லது குவார்டர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த குவாட்ரண்டோட ஏரியா, ஸோ ஒரு ஹோல் சர்க்கிளை பாதியா பிரிச்சோம், அந்த பாதியை மறுபடியும் பாதியா பிரிச்சோம். பாதியா பிரிச்சோம்னா அது அரைவட்டம், அந்த பாதியை மறுபடியும் பாதியா பிரிச்சோம்னா அதுக்கு பேர் கால் வட்டம், அதாவது குவார்டர் சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஏரியான்னு பார்க்கும்போது ஏரியா ஆஃப் குவார்டர் சர்க்கிள். இந்த குவார்டர் சர்க்கிளோட ஏரியா என்ன, ஓவரால் இருக்கிற அந்த ஏரியால 1/4, அதுல 4/1 மட்டும் தான் நமக்கு வருது இல்லையா. ஸோ அப்போ ஓவரால் ஏரியா πr², அதுல 4/1, அப்போ 1/4. அப்போ πr²/4ங்கிறது இந்த குவாட்ரண்டோட ஏரியாக்கான ஃபார்முலா. அண்ட் சிமிலர்லி இதே மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த குவார்டர் சர்க்கிளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் குவார்டர் சர்க்கிள் என்னது, ஆர்க் லென்த் வேணும். ஸோ ஆர்க் லென்த்னா இதுக்கு இருந்து நம்ம ரிலேட் பண்ணலாம், அல்லது இதுல இருந்து ரிலேட் பண்ணலாம். ஸோ இதுல 1/4, ஓவரால் 2πr இருக்கு, அதுல 1/4ங்கிறப்ப நமக்கு 2πr/4 பிளஸ் அதே மாதிரி இங்கே ஒரு ஆர், இங்கே ஒரு ஆர் இருக்கும். ஸோ அப்படிதானே, இதுவும் சென்ட்ரல் இருந்து தானே போகுது. ஸோ அப்போ அங்கேயும் பிளஸ் 2r வந்துடும். அப்போ கேல்குலேட் பண்ணும்போது நமக்கு πr/2 பிளஸ் 2r அப்படின்னு வந்துடும். ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் எழுதும் போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும், ஏன்னா இந்த பவுண்டரியை நம்ம கூட ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அப்போ வந்து செமி சர்க்கிளோட ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்துருக்கோம், குவார்டர் சர்க்கிளோட ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ ஒரு சர்க்கிள் இருக்கு. ஸோ இந்த சர்க்கிளை நான் வந்து ஒரு 3 விதமான லைனோட கம்பேர் பண்ண போறேன். ஒரு லைனு இந்த சர்க்கிளோட பார்டரை ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் டச் பண்ணிட்டு போச்சு அப்படின்னா, ஸோ ஒரே ஒரு பாயிண்ட்ல மட்டும் இந்த சர்க்கிளை ஒரு லைன் டச் பண்ணிட்டு போச்சு அப்படின்னா அந்த லைனுக்கு பேரு நம்ம டான்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அண்ட் இப்போ அதே ஒரு லைனு வேற வேற எண்ட்ல இருக்க 2 பாயிண்ட் வழியா பாஸ் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் நம்ம சீக்கெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வேற எண்ட்ல இருக்க 2 பாயிண்ட்ஸ், இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ற மாதிரி நமக்கு ஒரு லைன் போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா சீக்கெண்ட். ஓகே, ஸோ அண்ட் அதே மாதிரி சென்டர் வழியா வேற 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ற மாதிரி நமக்கு ஒரு லைன் போச்சு அப்படின்னா, இங்க ஓங்கிறது சென்டர்னு வச்சுக்கிறேன். ஸோ சென்டர் வழியா வேற எண்ட்ல இருக்க 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ற மாதிரி போகும்போது அதுக்கு பேரு நம்ம டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டயாமீட்டர் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ என்னென்ன சொல்லணும், சர்க்கிளுக்கு பார்டர்ல ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணிச்சுன்னா டான்ஜென்ட், சர்க்கிளுக்கு உள்ள 2 பாயிண்ட்ல டச் பண்ணிச்சு, 2 பாயிண்டை கனெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அது சீக்கெண்ட், அண்ட் டயாமீட்டர் வழியா போயிட்டு அதே மாதிரி 2 பாயிண்ட் கனெக்ட் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேரு டயாமீட்டர். ஓகே, ஸோ அதுக்கு சென்டர் வழியா போயிட்டு அந்த 2 பாயிண்டை கனெக்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதுக்கு பேரு டயாமீட்டர். ஓகே, ஸோ அண்ட் இதுல நம்ம வந்து செக்மெண்ட்ஸ் பத்தி பேச போறோம். ஸோ செக்மெண்ட் அப்படின்னா செக்மெண்ட் ஆஃப் அ சர்க்கிள். செக்மெண்ட் அப்படின்னா நமக்கு இந்த சீக்கெண்ட் இருக்கு இல்லையா, சீக்கெண்ட். ஸோ இந்த சீக்கெண்ட் நமக்கு ஸ்லிப் பண்ணும். ஒரு சர்க்கிள்ல சென்டர் இல்லாம வேற 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணும்போது
இந்த லைனுக்கு பேர் நம்ம சீக்கண்ட்னு சொல்லுவோம். ஸோ இது ஸ்பிளிட் பண்ற ஏரியா இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து செக்மெண்ட். ஸோ அப்போ 2 செக்மெண்ட் இருக்கும், இது செக்மெண்ட் 1, இது செக்மெண்ட் 2. ஸோ அப்போ இதெல்லாம் ஒரு செக்மெண்ட்னு சொல்லுவோம். எது சின்னதா இருக்கோ அதுக்கு பேரு மைனர் செக்மெண்ட், அண்ட் எது பெருசா இருக்கோ அதுக்கு பேரு மேஜர் செக்மெண்ட். சார் இல்லை சார் நாங்கள் வந்து இந்த பெருசாக இருக்கிறதா நாங்கள் மைனர் செக்மெண்ட் எடுத்துக்கிறோம்னா அது இல்லாமல் மற்றது என்ன இருக்கோ அது மேஜர் செக்மெண்ட். ஓகே, ஸோ ஓவரால் ஐடியா தான். ஸோ மைனர் செக்மெண்ட், மேஜர் செக்மெண்ட், கன்ஃபியூஷன்ஸ் வேண்டாம். ஓகே, அண்ட் இதுக்கு பேர் செக்மெண்ட். ஸோ செக்மெண்ட் வந்து ஸ்பிளிட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் செக்மெண்ட். அண்ட் அடுத்து செக்டார் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ செக்டார் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிள்ல நம்ம ரேடியஸ் 2 ரேடியஸை கனெக்ட் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இது மட்டும் ஒரு பீஸா தெரியுது இல்லையா, ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா செக்டார் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ இதான் என்னது செக்டார் ஆஃப் அ சர்க்கிள். அண்ட் இதுல சின்னதா இருக்கிறதுக்கு பேரு மைனர் செக்டார், அண்ட் இதுல பெருசா இருக்கிறதுக்கு பேரு மேஜர் செக்டார். ஓகே, ஸோ ஒரு சீக்கண்ட் டிவைட் பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் செக்மெண்ட், சீக்கண்ட் செக்மெண்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் அந்த ரேடியஸ் டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் செக்டார். ஓகே, ஸோ செக்டார்னா நம்ம பீஸா கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ இவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி இந்த சர்க்கிள் எல்லாம் பார்க்கும்போது இப்போ இந்த செக்டாரோட ஏரியா, செக்மெண்டோட ஏரியா, மேஜர் செக்மெண்டோட ஏரியா, மைனர் செக்மெண்டோட ஏரியா, ஸோ இதை பற்றிலாம் ஒரு சில ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரிங்கை பற்றி பார்க்க போறோம். ஸோ அதாவது ரிங் அப்படிங்கிறது அதே சர்க்கிளோட இன்னொரு வேரியன்ட். அதாவது 2 சர்க்கிள் இருக்கும், அந்த 2 சர்க்கிளுக்கும் ஒரே சென்டரா இருக்கும், ஆனால் ரேடியஸ் மட்டும் வேற வேற இருக்கும். ஸோ 2 circles with the same center and different radius அப்படி இருக்கும்போது அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரிங்கில் இந்த ஏரியா தான் நம்ம மேக்ஸிமம் கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம்ஸ் கூட வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு வட்ட வடிவ பூங்கா இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வரும், நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த ஏரியாவுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரிங்குன்னு சொல்லுவோம். இதை நல்லா கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெரிய சர்க்கிளோட ரேடியஸை நான் கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கிறேன், அண்ட் சின்ன சர்க்கிளோட ரேடியஸை நான் ஸ்மால் ஆர் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ இந்த ஓவரால் ஏரியால இருந்து இந்த குட்டி சர்க்கிளோட ஏரியாவை மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வந்துடும், இந்த ரிங்கோட ஏரியா தெரிஞ்சிடும். ஸோ அந்த ரிங்கோட ஏரியா என்னது, ஸோ ஏரியா ஆஃப் அ ரிங். பெரிய சர்க்கிளோட ஏரியா நமக்கு பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் சின்ன சர்க்கிளோட ஏரியா பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகே, ஸோ அந்த இதுல பையை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ பெரிய ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர், அதாவது பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் மைனஸ் ஸ்மால் சர்க்கிளோட ரேடியஸ். ஓகே, அண்ட் இப்போ இதோட பெரிமீட்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இதோட பெரிமீட்டர் அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ், சாரி, ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன, வெளியே இருக்கிறதோட ஏரியா. ஸோ வெளியே இருக்கிறதோட ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 2πr கேபிட்டல் ஆர். ஸோ அதான் என்னது சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இன்கேஸ் இதில் இங்கே உள்ளேயும் ஹாலோவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இங்கே உள்ளேயும் ஹாலோவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அங்கே எம்டி ஸ்பேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதையும் என்ன பண்ணணும், கூட ஆட் பண்ணிக்கணும். ஸோ 2πr. இன்கேஸ் அங்கே எம்டியாக இல்லை, ஏதாவது ஃபில்லாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை விட்டுறலாம். ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது அந்த பார்டரோட லென்த் தானே தவிர உள்ள ஏதாவது ஃபில் ஆயிடுச்சுன்னா நம்ம அதை பார்டராகவே யோசிச்சுக்க மாட்டோம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக இருக்கும். ஓகே, அப்போ பார்டர் எங்கே வந்துச்சோ அது மட்டும் தான் சர்க்கம்ஃபரன்ஸாக எடுத்துக்கணும். இன்கேஸ் உள்ள பார்டர் வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, சர்க்கம்ஃபரன்ஸாக எடுத்துக்கூடாது. ஸோ இன்கேஸ் இது ஒரு வட்ட வடிவ சாலைன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன். ஸோ வட்ட வடிவ சாலைன்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லலாம்னா இதை வந்து சர்க்கம்ஃபரன்ஸாக எடுத்துக்கலாம், அண்ட் உள்ள இருக்கிறதும் சர்க்கம்ஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். அடுத்த வட்ட வடிவ டயர்னு வச்சுக்கோமே. ஸோ டயர் மாதிரி இருந்துச்சுன்னா டயர்லேயும் உள்ள ஹாலோவாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. ஸோ அப்போ அவுட்ரு சர்க்கம்ஃபரன்ஸ், இன்னர் சர்க்கம்ஃபரன்ஸ் ரெண்டே ஆட் பண்ணிக்கலாம். வட்ட வடிவ பூங்கான்னு சொல்லிட்டாங்க. ஸோ பூங்கான்னு சொல்லும்போது அதோட பெரிமீட்டர்னு பார்க்கும்போது அந்த பூங்காவை சுற்றி சுற்றுவட்ட பாதை அமைக்கிறோம். அந்த சுற்றுவட்ட பாதையின் சுற்றளவு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஸோ அந்த சுற்றுவட்ட பாதையின் சுற்றளவுங்கிறப்போ அந்த சுற்றுவட்ட பாதை வெளியே தான் இருக்கும், இந்த பூங்காக்குள்ள ஹாலோ ஸ்பேஸ்லாம் இருக்காது. ஸோ அப்போ அந்த சுற்றுவட்ட பாதையினுடைய சுற்றளவு தான் நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். ஸோ இதான் என்னது ரிங். ஸோ இப்போ இதே சர்க்கிளில் நம்ம ஆர்க்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆர்க் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளோட ஆர்க். ஸோ ஆர்க்குங்கிறப்போ சென்டர் இருக்கு இல்லையா, ஸோ சென்டரில் ஏதாவது ஒரு 2 பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல இருக்கிறத மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நமக்கு என்னன்னா ஆர்க். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இதை வந்து நான் ஓன்னு வச்சுக்கிறேன், இதை ஏ, இதை பி, இதை சி இப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னா இந்த லென்த் ஆஃப் ஏபிசி இருக்கு இல்லையா, ஸோ நம்ம எடுத்துக்கிட்டது. ஸோ அதுதான் வந்து ஆர்க், அண்ட் அதை வந்து மைனர் ஆர்க் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சின்ன ஆர்க். சின்ன ஆர்க்னா வரை அப்படின்ற மாதிரி ஏதோ வரணும் நினைக்கிறேன் தமிழில்.
ஸோ மேஜர் ஆர்க் அப்படின்னா இந்த மைனர் இல்லாமல் மீதி இருக்கிறது எல்லாமே நமக்கு என்னது மேஜர் ஆர்க். ஸோ மேஜர் ஆர்க் அப்படின்னா என்னது, நான் இங்கே ஒரு பாயிண்ட் டின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஏ பி சி அவ்வளோதான். ஸோ இதான் என்னது நமக்கு மேஜர் ஆர்க். ஸோ இப்போ மைனர் ஆர்க்கோட லென்த். ஸோ மைனர் ஆர்க்கோட லென்த் அப்படின்னு பார்க்குறப்போ இங்கே ஓவராலாக என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஆங்கிள் எவ்வளோ ஆங்கிள் அது ஸ்ப்ளிட் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு இங்கே ரொம்ப முக்கியம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஆர்க் லென்த்தை கேல்குலேட் பண்ண முடியும். ஏன்னா இந்த பெரிமீட்டரோட ஐடியாவே நான் என்ன சொன்னேன், அந்த தீட்டாவை வச்சு தான் வரும் கிட்டத்தட்ட. ஸோ அந்த மாதிரி இந்த தீட்டா இதை வச்சு தான் நம்ம என்ன வரும், நமக்கு தேவையான இந்த ஆர்க் லென்த் வரும். ஸோ இந்த ஆர்க் லென்த்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஓவரால் பெரிமீட்டர் என்னது 2πr இன்டூ இந்த 2πrல இந்த தீட்டா எவ்வளவு தூரம் இதை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ தீட்டா பை 360. ஸோ இங்கே என்ன ஆங்கிள் கொடுக்குறாங்களோ அந்த ஆங்கிள் 360 டிவைட் பண்ணிடும். ஸோ இதான் வந்து மைனர் ஆர்க் லென்த். ஓகே, ஸோ அந்த இதுலேயே மேஜர் ஆர்க் லென்த் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ அது ரொம்ப சிம்பிள். என்னன்னா ஓவரால் சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு 2πr தெரியுமா. ஸோ அப்போ மேஜர் ஆர்க் லென்த் அப்படிங்கிறப்போ ஓவரால் சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு 2πr. ஸோ அதுல இருந்து இந்த மைனர் ஆர்க் லென்த்தை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மைனர் ஆர்க் லென்த் என்னது 2πr இன்டூ தீட்டா பை 360. ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2πr வெளியெடுத்துடலாம். ஸோ 2πr வெளியெடுத்தோம் அப்படின்னா 1 மைனஸ் தீட்டா பை 360. ஸோ இதான் வந்து மேஜர் ஆர்க் லென்த்தோட ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஒரு இமேஜ் பேஸ்டு கொஷின்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி கொஷின்ஸ் வரலாம். ஸோ இப்போ இதுலேயே நம்ம வந்து செக்டாரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ செக்டார்னா என்னது, ஸோ செக்டார் அப்படின்னா அந்த ரேடியஸால செக்டார் ஆர்ல முடியுது, அப்போ ரேடியஸ், அந்த ரேடியஸால ஸ்ப்ளிட் ஆகிருக்கிற அந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியா அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சர்க்கம்ஃபரன்ஸுக்கு பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஆர்க் லென்த்துக்கு பண்ண மாதிரி ஓவரால் ஏரியாவில் இந்த தீட்டா எவ்வளோ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஓவரால் ஏரியா நமக்கு என்னது πr², அதாவது செக்டாரை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த செக்டாரோட ஏரியா அண்ட் அதுலேயும் நமக்கு பார்க்க போகிறது மைனர் செக்டார். ஸோ இந்த மைனர் செக்டாரோட ஏரியா என்னது ஓவரால் ஏரியால இருந்து அந்த தீட்டா எந்த ரேஷியோட டிவைட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது மைனர் செக்டாரோட ஏரியா. அண்ட் மேஜர் செக்டாரோட ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது ஸோ மேஜர் செக்டாரோட ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது ஓவரால் ஏரியா πr² மைனஸ் இந்த மைனர் செக்டாரோட ஏரியா. மைனர் செக்டாரோட ஏரியா என்னது πr² தீட்டா பை 360. ஸோ அப்போ இந்த πr² வெளியெடுத்தோம் அப்படின்னா இங்கேயும் 1 மைனஸ் தீட்டா பை 360. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்பாங்களா சார் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சிலருக்கு தோணலாம். நீங்கள் குரூப் 1 அந்த மாதிரி லெவலுக்குலாம் போகும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இது எல்லாமே 10th புக்கில் இருக்குது. ஸோ அதனால கண்டிப்பாக நம்ம இதை படிச்சு தான் ஆகணும். ஓகே, இதில் இன்கேஸ் இந்த மைனர் செக்டாரோட பெரிமீட்டர் கேட்டாங்க, அதாவது சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக தெரியும். இந்த ஆர்க் லென்த் இருக்கு இல்லையா, இந்த ஆர்க் லென்த் என்ன சொன்னேன், ஸோ 2πr சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆர்க் லென்த் இந்த 2πr தீட்டா பை 360 ப்ளஸ் 2r. ஓகே, ஸோ அதான் வந்து இந்த மைனர் செக்டாரோட ஏரியா. எப்படி 2r எழுதுனேன், இங்கே ஒரு ஆர் இருக்கு, இங்கே ஒரு ஆர் இருக்கு, பவுண்டரி மட்டும் தான் கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த பவுண்டரி அண்ட் இந்த ஆர்க் லென்த் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு மைனர் செக்டாரோட சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே, அண்ட் மேஜர் செக்டாரோட சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா சிம்பிளா ஓவரால் சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன நமக்கு 2πr, அதுல இருந்து இந்த மைனர் செக்டாரோட சர்க்கம்ஃபரன்ஸை சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சர்க்கிள்ஸை பற்றி நிறைய பேசிட்டோம், நம்ம ரிங்ஸை பற்றி பேசியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் செக்டார், செக்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்களை பற்றியும் பேசியிருக்கோம். அண்ட் அதோட ஏரியா பெரிமீட்டர்லாம் எப்படி இருக்குங்கிறத பற்றி பேசியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம சர்க்கிள்னு சொன்னோன்னே நமக்கு ஞாபகம் வர ஒரு விஷயம் என்னது, நமக்கு கடிகாரம் இல்லையா. ஸோ அந்த கடிகாரத்தில் நம்ம மினிட் ஹேண்ட் அதாவது நிமிடமுள் ஒன்று இருக்கும், அவர் ஹேண்ட் அதாவது நேரத்தை காட்டக்கூடிய நேரமுள் ஒன்று இருக்கும். ஸோ அந்த மினிட் ஹேண்டு 60 மினிட்ஸை கடக்கிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம், அதாவது மினிட் ஹேண்ட் ஆங்கிள் described by minute hand in 60 minutes. ஸோ அந்த ஒரு ஹவரை காட்டுறதுக்கு நிமிடங்கள் வந்து எவ்வளவு ரொட்டேஷன் எடுத்துக்கும், எவ்வளோ ஆங்கிள் சுற்றும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 360 டிகிரி. அண்ட் அதே மாதிரி அந்த நேரமுள்னு பார்த்தோம்னா அது ஹோல் ரொட்டேஷன் ஆகிறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும், 12 மணி நேரம் ஆகும். அதே மாதிரி அவர் ஹேண்ட் 12 மணி நேரம் 12 ஹவர்ஸை காட்டுறதுக்கு எவ்வளோ ஹோல் ரொட்டேஷன் எடுக்கும் அப்படின்னா நமக்கு அதே மாதிரி
360 டிகிரி. ஓகே, ஸோ அப்போது மினிட் ஹேண்டு 60 மினிட்ஸை காட்டுறதுக்கு 360 டிகிரி ரொட்டேட் ஆகுது, அண்ட் அவர் ஹேண்ட் 12 ஹவர்ஸை காட்டுறதுக்கு நமக்கு 360 டிகிரி ரொட்டேட் ஆகுது. ஸோ இது இப்போதைக்கு அப்படியே மைண்டில் வச்சுங்க. கான்செப்ட் என்ன அப்படின்னா, இதுதான் அந்த நிமிடமுள் அப்படின்னு சொன்னால் ஒரு ஹோல் ரொட்டேஷன் எடுக்கிறதுக்கு அது நமக்கு 360 டிகிரி ஆகும். ஸோ ஒரு நிமிடமுள் ஒரு முழு ரொட்டேஷன் வரும்போது நமக்கு எத்தனை நிமிஷம் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 60 நிமிஷம் ஆயிருக்கும். அதே மாதிரி ஒரு நேரமுள் ஒரு ஃபுல் ரொட்டேஷன் எடுத்து மறுபடியும் அதே பிளேஸுக்கு வரும்போது நமக்கு 12 மணி நேரம் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இவ்வளோ தான் ஓவரால் கான்செப்ட். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு நம்ம ப்ராப்ளம் செய்ய போகிறோம். அண்ட் அடுத்து அதே மாதிரி நம்ம முக்கியமான கான்செப்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொட்டேஷன். ஸோ ரொட்டேஷன் அப்படின்னா, ஸோ ரொட்டேஷனுங்கிறப்போ வீல் இல்லையா, ஸோ அந்த வீலும் நமக்கு என்ன ஷேப்பில் இருக்குது, ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ஸோ ஒரு சர்க்கிளோட ஷேப், எஸ், ஒரு சர்க்கிளோட ஷேப். இந்த சர்க்கிளோட ஷேப்பு நமக்கு ஒரு ஃபுல் ரொட்டேஷன் ஆகிறதுக்கு எடுத்துக்கக்கூடிய டைம். அதாவது ஒரு சர்க்கிள், அதாவது ஒரு டயர் வந்து சுற்றுது அப்படின்னா, ஒரு வீல் ரொட்டேட் ஆகும்போது நமக்கு இந்த இடத்துல நம்ம ரொட்டேஷன் இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த அப்படியே ரொட்டேட் ஆகி அடுத்த தடவை வரும்போது அதே பாயிண்ட் இந்த இடத்துல எப்போ மீட் பண்ணுதோ அதான் நமக்கு தேவையான. ஸோ இது அப்படியே ரொட்டேட் ஆகி இதே பாயிண்ட், ஸோ இங்கேருந்து இப்படியே சுற்றி வந்து மறுபடியும் அதே பாயிண்ட் அதே இடத்துல மீட் பண்ணுறதுக்கு ஆகிற distance என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, which is nothing but the perimeter of the circle. அப்போ நமக்கு ஒரு rotation equal to நமக்கு circumference. Okay, and அடுத்து the number of rotations in 1 minute அப்படின்னு பார்க்கும்போது, the number of rotationனா ஒரு நிமிஷத்துல அது எத்தனை ரொட்டேஷன் எடுக்கும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அப்போ number of rotation இன் 1 minute அப்படிங்கிறப்போ, ஸோ ஒரு நிமிஷம் அது ஃபுல்லாக சுற்றி வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சுற்றி இருக்கும், அதுக்கு ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ், அந்த அடுத்த ரொட்டேஷனுக்கு அடுத்த சர்க்கம்ஃபரன்ஸ், அதே மாதிரி ரொட்டேட் ஆகி 1 minute ஆகும்போது அது எவ்வளோ ரொட்டேட் ஆகிருக்கும் அப்படின்னா, எவ்வளவு டிஸ்டன்ஸ் போயிருக்கோ அதில் நமக்கு பீஸாக ஸ்பிட் பண்ணுறோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு 1 minute இது வரைக்கும் ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ், இது வரைக்கும் ஒரு சர்க்கம்ஃபரன்ஸ், நமக்கு ஓவராலாக ஒரு இதோட லென்த் வந்து சம் 10 வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி வரும்போது அந்த 10ல எத்தனை ரொட்டேஷன், அதாவது இந்த சர்க்கம்ஃபரன்ஸோட பார்ட் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக 10. ஒரு பார்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னா அந்த ஓவரால் டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸ் டிவைடட் பை நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ அப்போ அந்த நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் இன் 1 minute அப்படின்னா டிஸ்டன்ஸ் இன் 1 minute டிவைடட் பை சர்க்கம்ஃபரன்ஸ். So distance in 1 minute divided by circumference. So அதானது number of rotations in 1 minute. Okay, so இது சம்பந்தமாக நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், அதையும் நம்ம பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டச்சிங் சர்க்கிள்ஸ். அதாவது ரெண்டு சர்க்கிள் வந்து டச் ஆயிருந்துச்சு அப்படின்னா, ஸோ அப்போது நம்ம அதோட ஏரியா அண்ட் பெரிமீட்டர் அண்ட் அதோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேர் ரேடியஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட்ஸ். ஸோ அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸிமம் ரெண்டு டச்சிங் சர்க்கிள்ஸ் நம்ம ஏரியா அண்ட் பெரிமீட்டர் கேல்குலேட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வராது. இன்கேஸ் வந்தாலும் நம்ம ஈஸியாக நம்ம ஐடியாஸ் யூஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ ரெண்டு சர்க்கிள் வந்து இன்டர்னலாக டச் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம அதோட ரேடியஸை பற்றி பார்க்கணும். ஸோ ரேடியஸ் பார்க்கும்போது இதுக்கு ஒரு சென்டர் இருக்கும், பெரிய சர்க்கிளோட சென்டர், அண்ட் சின்ன சர்க்கிளோட சென்டர் இந்த ரேடியஸ் இருக்கும். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேர் ரேடியஸ், அதாவது நான் அந்த பெரிய சர்க்கிளோட ரேடியஸை கேபிட்டல் ஆர் அல்லது R1, இந்த சின்ன சர்க்கிளோட ரேடியஸை ஸ்மால் ஆர் அதாவது R2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேர் சென்டர்ஸ், இது ரெண்டுக்கு சென்டருக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது இது சென்டர் 1, இது சென்டர் 2 இல்லையா. ஸோ ரெண்டு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் ஓவராலாக R1 அண்ட் இதில் பாதி R2. அப்போது நமக்கு R1 மைனஸ் R2, அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் தேர் சென்டர்ஸ் is R1 minus R2. அந்த அடுத்து இதே மாதிரி ரெண்டு சர்க்கிள்ஸ் எக்ஸ்டர்னலாக டச் ஆகிருக்கும் போது, ஸோ எக்ஸ்டர்னல்னா வெளிப்புறமாக தொட்டிருக்கும் போது, ஸோ வெளிப்புறம் அப்படின்னா ஒரு சர்க்கிள் அண்ட் அதே மாதிரி இன்னொரு சர்க்கிள் ரெண்டுமே வெளிப்புறமாக இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்ல மீட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ இதுக்கு சென்டர் இங்கே இருக்கும், இதுக்கு சென்டர் இங்கே இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே நம்ம கனெக்ட் பண்ணும்போது நமக்கு இது R1 இது R2 அப்படின்னா இதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் their centers is R1 plus R2. ஓகே, ஸோ இதையும் கான்செப்டாக ஞாபகம் வச்சுக்கணும், நான் ப்ராப்ளம் பார்க்கும்போது சொல்கிறேன். ஸோ இப்போ ஓவரால் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு சர்க்கிளில் என்னென்னலாம் பாசிபிள் இருக்கோ எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நம்ம ஏரியாவில் ஆரம்பிச்சு செமி சர்க்கிள் ஆரம்பிச்சு குவார்டர் சர்க்கிள் குவாட்ரண்ட் வரைக்கும் வந்துட்டு, அண்ட் அதுக்கப்புறம்
நம்ம செக்மெண்ட், செக்டார், சீக்கண்ட் அந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். வால் கிளாக் வச்சு வர ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்போம். அண்ட் அதே மாதிரி வீல், ரொட்டேஷன் ஆஃப் வீல், ஸோ அதை வச்சு வர ப்ராப்ளம்ஸ் பார்த்துருப்போம். அண்ட் இப்போ நம்ம பார்த்தது டச்சிங் சர்க்கிள்ஸ், 2 சர்க்கிள் டச் ஆகிருக்கும் போது என்னென்ன மாதிரிலாம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த எல்லா கான்செப்டையும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ நம்ம ப்ராப்ளம் சால்விங் செஷனுக்கு போயிடலாம். ஸோ அந்த ப்ராப்ளம் சால்விங் செஷனில் இந்த எல்லா ஃபார்முலாவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் எல்லாத்தையும் அப்படியே ரீகால் பண்ணுங்க. அண்ட் அதை வச்சு நம்ம ப்ராப்ளம் சால்விங் செஷன் போயிடுவோம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, find the area of the circle with circumference 66 cm. அதாவது சுற்றளவு 66 சென்டிமீட்டர் உடைய வட்டத்தினுடைய ஏரியா, பரப்பளவை காண்க. ஒரு சர்க்கிள் இருக்கு, அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது சுற்றளவு நமக்கு தெரியும். அந்த சுற்றளவை கையில வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அந்த சர்க்கிளோட பரப்பளவு அதாவது ஏரியாவை கண்டுபிடிக்க போறோம். ஸோ இதுக்கு நமக்கு 2 ஃபார்முலா தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னா பரப்பளவுக்கான ஃபார்முலா. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ப்ராப்ளமை பார்த்த உடனே அந்த ப்ராப்ளம்ல நமக்கு தேவையான டேட்டா எங்க இருக்கு அப்படிங்கிறத பத்தி ஃபர்ஸ்ட் தேடணும். ஸோ நமக்கு தேவையான டேட்டா என்ன இருக்கு? சர்க்கம்ஃபரன்ஸ் 66 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ அப்போ சுற்றளவு 66 சென்டிமீட்டர்னு சொல்றச்சு அந்த சுற்றளவுக்கான ஃபார்முலா எழுதணும். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? சர்க்கம்ஃபரன்ஸ் which is 66 சென்டிமீட்டர். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா என்ன நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது சுற்றளவு, அதுக்கான ஃபார்முலா 2πr is equal to 66 and r is equal to 66 by 2π. ஓகே, ஸோ அந்த 2π அப்படியே கீழே போயிடும். அண்ட் அந்த பைக்கு பதிலாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா 22/7 போடுறேன். ஸோ 2 into 22/7 போடும்போது 22/7 கீழே போடணும். அது அப்படியே மேலே போச்சு அப்படின்னா into 7 மாறிடும். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளை பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் 11th டேபிளில் சிம்பிளை பண்ணணும்னா 6 11s are 66, 2 11s are 22. ஓகே, ஸோ அப்போ 6 7s are 42, 42/2 2s are 4. ஓகே, அண்ட் இதை இன்னும் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னு நம்ம 21/2 அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆறுங்கிற ரேடியஸ் தான் என்னது நமக்கு 21/2. அண்ட் இந்த ரேடியஸ் தெரிஞ்சுட்டா போதும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா பரப்பளவு அதாவது ஏரியாவை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ ஏரியாக்கான ஃபார்முலா என்ன? பை r ஸ்கொயர். ஸோ பைங்கிறது 22/7 இன்டூ r ஸ்கொயர். ஆர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 21/2. 21/2 ஸ்கொயர் பண்ணணும். நீங்க அவசரப்பட்டு 21/2 21 into 21 போட்டு பெருசா நம்பர்லாம் எழுத வேண்டாம். ஸோ இதெல்லாம் கண்டிப்பா கேன்சல் ஆகும். அதை மட்டும் பார்த்தா போதும். கேன்சல் பண்ண முடியாத பட்சத்தில் நம்ம மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ அப்போ ஆறுங்கிறது 21/2. அதை அப்படியே இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா 21/2 இன்டூ 21/2. ஓகே, ஸோ இப்போ இதை சிம்பிளை பண்ணி பார்ப்போம். சிம்பிளை பண்ணா 11 2s are 22 and 3 7s are 21. ஓகே, அப்போ 33 into 21/2. அண்ட் இப்போ 33 into 21 என்னன்னு பாருங்க. ஜஸ்ட் 33 into 21. அப்போ 1 3s are 3, 3 1s are 3 and 3 2s are 6, 9. Okay, and 3 2s are 693. Okay, அப்போ நமக்கு 693/2. and இதை மறுபடியும் சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா சிம்பிளை பண்ணும்போது 3 2s are 6 and 4 2s are 8 and remainder 1 13. so 13 6 2s are 12 டாட் வச்சுட்டு மீதி 1 இருக்கும். டாட் வச்சுட்டு 0 இருக்கும் 10. அப்போ 5 2s are 10. அப்போ நமக்கு ஏரியா என்னது? ஸோ ஏரியா இஸ் 346.5 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதாவது சதுர சென்டிமீட்டர். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி சர்க்கிள் வித் சர்க்கம்ஃபரன்ஸ் 66 சென்டிமீட்டர்னு கொஸ்டின் இருந்துச்சு. நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் வச்சுட்டு அதை ஈக்குவேட் பண்ணி நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சோம். அந்த ரேடியஸ் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஏரியாவை கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் போயிடுவோம். அண்ட் எஸ், இப்போ வந்து நம்ம ரெண்டாவது ப்ராப்ளம் இருக்கும். அந்த ரெண்டாவது ப்ராப்ளம்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஸ்டீல் ஒயர் பெண்ட் ஆஸ் ஸ்கொயர். ஒரு ஸ்டீல் ஒயர் இருக்கு. அந்த ஸ்டீல் ஒயரை நம்ம ஒரு ஸ்கொயர் ஷேப்ல நம்ம மடிக்கிறோம். என்க்ளோசஸ் ஏரியா ஆஃப் 121 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ அந்த ஸ்கொயருக்குள்ள என்க்ளோஸ் ஆகிற ஏரியா 121 சென்டிமீட்டர் ஸ்கொயர். The wire is bent in the form of circle. அதே வயரை மறுபடியும் சர்க்கிளா மாத்துறோம். ஸோ சர்க்கிளா மாற்றும் போது ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி சர்க்கிள். ஸோ அந்த சிச்சுவேஷன் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? ஒரு பெரிய ஸ்டீல் வயர் இருக்கு. ஓகே, ஒரு பெரிய ஸ்டீல் வயர். இதோட லென்த் நமக்கு தெரியாது. ஸோ அதை இப்போதைக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த லென்த் இருக்கிற ஒரு வயரை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்கொயரா மாற்றும் போது, ஸ்கொயரா மடிக்கும் போது நமக்கு
இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியா வந்து 121 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதை மறுபடியும் இதே லென்த் இருக்கிற அந்த ஒயரை நம்ம சர்க்கிளாக மாற்றும் போது இந்த ஏரியா என்ன, ஸோ உள்ள வர்ற ஏரியா என்ன? இது என்ன சார் ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, இதுலேயே அதே மாதிரி 121 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதே மாதிரி தானே அதே ஒயர் தானே வருது, அப்போ அதுக்கும் அதே தானே வரும் அப்படின்னு நம்ம எக்ஸாக்டாக தோணலாம். ஆப்ஷனில் ஆப்வியஸாக 121 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கும். கொஞ்சம் காமன் சென்ஸோட பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு 3 ஐடியா இருக்குது. என்னது? ஃபர்ஸ்ட் ஒன், the steel wire bent as a square encloses an area of 121 centimeter square. இதோட ஏரியா 121. ஸோ இதோட சைடு லென்த் நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ சைடு லென்த் அப்படின்னா என்னது? இந்த சைடு ஏ, இது ஏ, இது ஏ, ஸோ எல்லாமே ஈக்குவலா. ஸோ சைடு லென்த் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? பெரிமீட்டர் வரும். அண்ட் அந்த பெரிமீட்டர் தான் என்னது? லென்த் ஆஃப் தி ஒயர். அண்ட் அதே பெரிமீட்டர் தான் இந்த சர்க்கிளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இதே லென்த் தான் இங்கே பெரிமீட்டராக இருக்கும், இங்கே சர்க்கம்ஃபரன்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த ஏரியாங்கிற ஐடியாவிலேருந்து இந்த சைடுங்கிற ஐடியாவுக்கு வந்து சைடுலேருந்து நம்ம பெரிமீட்டருங்கிற ஐடியாவுக்கு போயிட்டு அந்த பெரிமீட்டர் மூலமாக இந்த லென்த்து கேல்குலேட் பண்ணும்போது அதே தான் என்னது? இந்த சர்க்கிளுக்கும் சர்க்கம்ஃபரன்ஸாக இருக்கும். ஸோ அந்த அதை வச்சுட்டு நம்ம ரேடியஸ், இந்த சர்க்கிளோட ரேடியஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த ரேடியஸை கேல்குலேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதோட ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஜஸ்ட் புரிஞ்சிட்டிங்கன்னா அதை பிக்கப் பண்ணிடலாம். அதாவது ஃபர்ஸ்ட் இந்த 121 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதாவது ஏரியா ஸ்கொயர் என்ன இருக்கு? 121 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏரியா ஸ்கொயரோட ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 121. அப்போ ஏங்கிறது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 121 which is 11. ஓகே, அண்ட் இப்போ நமக்கு இதோட சைடு லென்த் வேணும். அப்போ 4a அப்படிங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ 4 into 11 நமக்கு 44 அப்படிங்கிறது இந்த லென்த் ஆஃப் தி ஒயர். ஓகே, ஸோ அப்போ இது 44 சென்டிமீட்டர். இது ஒவ்வொன்றும் 11 சென்டிமீட்டர்ஸ். ஸோ இந்த 44 சென்டிமீட்டர் இருக்கிற இந்த ஒயரை மறுபடியும் நம்ம சர்க்கிளாக பெண்ட் பண்ணும்போது இந்த 44 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது என்னது? இந்த சர்க்கிளுக்கு சர்க்கம்ஃபரன்ஸாக இருக்கும் ஆப்வியஸாக. ஸோ அப்போ 2πr அப்படிங்கிறது நம்ம சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் ஃபார்முலா. ஸோ அதுதான் இப்போ எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? 44க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ 2πr ஈக்குவல் டு 44 which is 2 into 22/7 into r is equal to 44. ஓகே, ஸோ இப்போ r மட்டும் தான் இங்கே அன்னோன். ஸோ மற்ற எல்லாத்தையும் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு சிம்பிளை பண்ணால் நமக்கு ரேடியஸ் கிடைச்சோம். ஸோ which implies that r is equal to 44 into இந்த 22/7 அந்த பக்கம் போச்சுன்னா 7/22 போகும் அண்ட் into 1/2. ஸோ இந்த 2 அந்த பக்கம் போச்சுன்னா 1/2 போகும் இல்லையா? ஸோ இப்போ அதே மாதிரி 122 is 22, 222 is 44. ஸோ அந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணால் நமக்கு r என்ன வருதுங்க? which is 7. ஸோ நல்லா கவனிச்சு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஏரியா, ஸ்கொயரோட ஏரியா மட்டும் இருந்துச்சு, அதை வச்சுட்டு ஸ்கொயரோட சைடை கண்டுபிடிச்சோம். அண்ட் அந்த சைடை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த ஒயரோட லென்த்து, அந்த ஒயரோட லென்த்து தான் நமக்கு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நம்ம இப்போ எதுக்கு வந்திருக்கோம்? ரேடியஸ். ஸோ இந்த ரேடியஸ் வந்து நம்ம எதுக்கு போகணும்? இப்போ கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி சர்க்கிள். அந்த வட்டத்தினுடைய பரப்பளவு என்ன அப்படிங்கிறது கொஸ்டின். மறுபடியும் ஒரு வாட்டி தெளிவாக சொல்கிற மாதிரி, ஒரு ஸ்டீல் ஒயர் இருக்குது. அந்த ஸ்டீல் ஒயரை ஸ்கொயர் ஷேப்பில் பெண்ட் பண்ணும்போது உள்ள 121 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிற ஏரியா என்க்ளோஸ் ஆகுது, ஒரு பரப்பளவு வருது. அண்ட் அந்த ஒயரை மறுபடியும் சர்க்கிள் ஷேப்பில் நம்ம பெண்ட் பண்ணும்போது ஃபைண்ட் ஏரியா ஆஃப் தி சர்க்கிள், இந்த சர்க்கிளோட ஏரியாவை கேல்குலேட் பண்ணணும். ஸோ அந்த 121 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிற ஐடியாவிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? சைடை கேல்குலேட் பண்ணுறோம். அண்ட் அந்த சைட்லேருந்து நம்ம ஒயர் லென்த்து தெரியும். அந்த ஒயர் லென்த்து நான் இங்கே சொல்கிறேன். ஸோ அந்த ஒயர் லென்த்து தான் இங்கே என்னது? இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ அந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து நம்ம ரேடியஸ் கேல்குலேட் பண்ணுறோம். அண்ட் அந்த ரேடியஸ் வச்சுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஆரத்தை வச்சுட்டு நம்ம இந்த வட்டத்தினுடைய பரப்பளவை கண்டுபிடிக்கணும். வட்டத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? தட் இஸ் பை ஆர் ஸ்கொயர். அப்போ 22/7 இன்டூ ஆர் என்னங்க? இங்கே 7 into 7. ஸோ அப்போ அதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா 22 into 7, 22 into 7, 20 into 7 which is 140 and 2 into 7 which is 40. அப்போ 154. அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்ன? 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ which is the perfect answer. ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அண்ட் கொஞ்சம் காமன் சென்ஸோட யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக இதை ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் ப்ராப்ளம் நம்பர் 2. இப்போ அடுத்து ப்ராப்ளம் நம்பர் 3 போயிடும். மூணாவது ப்ராப்ளம் இருக்கும். If the perimeter of the semicircle is 36 cm, find its diameter. ஒரு அரை வட்டத்தினுடைய
சுற்றளவானது 36 சென்டிமீட்டர் எனில் அந்த அரைவட்டத்தினுடைய விட்டத்தை காண்க. ஸோ விட்டம் நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு கொடுத்துருக்கிறது செமி சர்க்கிள். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சர்க்கிள்னு சொல்லிட்டோம்னா நிறைய வேரியன்ட் இருக்கு. செமி சர்க்கிள் அரைவட்டம். ஓகே, அந்த செமி சர்க்கிளோட பெரிமீட்டர் தான் இருக்கா நமக்கு. செமி சர்க்கிளோட பெரிமீட்டருக்கான ஃபார்முலா என்ன சொல்லியிருக்கேன்? பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள். ஓவரால் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்ல பாதி. அப்போ 2πr/2 பிளஸ் அந்த செமி சர்க்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆர்க் லென்த் தான் நமக்கு ஓவரால் 2πrல பாதி. அப்போ 2πr/2 பிளஸ் இதுல இங்கே ஒரு ஆர் இங்கே ஒரு ஆர் இருக்கும். அப்போ பிளஸ் 2r. ஸோ இதை ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு πr பிளஸ் 2r. ஓகே, ஸோ இப்போ இதோட வேல்யூ தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 36 சென்டிமீட்டர். ஓகே, அப்போ இந்த πr பிளஸ் 2r ஈக்குவல் டு 36 சென்டிமீட்டர் அப்படிங்கிறப்போ இதுல இருந்து நம்ம ஆரை மட்டும் வெளியே எடுத்துவோம். ஸோ ஆரை மட்டும் வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 22/7 பிளஸ் 2 which is equal to 36. அப்போ பைங்கிறது 22/7 பிளஸ் இந்த 2ல இருந்து ஆர் போச்சுன்னா வெறும் 2 மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா r into 7 2s are 14 plus 22 நமக்கு 36 divided by 7 equal to 36. and இப்போ r is equal to 36 into 7/36. அப்போ சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன வந்துரும்? r is equal to 7. ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? ஓவரால் செமி சர்க்கிளோட பெரிமீட்டர் இருந்துச்சு. அந்த பெரிமீட்டர் 36 சென்டிமீட்டர். நம்ம அந்த ஃபார்முலா எழுதணும். பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிள் என்னது 2πr/2 plus 2r. 2πr/2 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் சொன்னேன். ஃபார்முலா வந்து ஜஸ்ட் πr plus 2r. πrங்கிறது இந்த ஆர்க் லென்த் 2r 2 டைம்ஸ் இந்த ஆர், அதான் பெரிமீட்டர். ஓகே, ஸோ அதில் πr plus 2r ஓட வேல்யூ 36. அந்த πr plus 2r வந்து நான் இந்த ஆரை காமனாக வெளியெடுத்தேன் அப்படின்னா இங்கே பை இருக்கும். பைக்கு பதிலாக நான் 22/7 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே ஆர் போயிடுச்சுன்னா மீதி 2 இருக்கும். அண்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 36/7 வரும். அண்ட் இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறதுனால ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கம் போகும்போது ஜஸ்ட் ரெசிப்ரோக்கலா தலைகீழாக போகும். அப்போ 7/36 சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஆறுங்கிறது 7. அப்போ நம்ம சொல்ல வேண்டிய ஆன்சர், ஸோ தேர்ஃபோர் இந்த டயாமீட்டர் இஸ் 7 அப்படின்னு சொல்லிடலாமா? ஸோ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். டயாமீட்டர், ஃபைண்ட் இட்ஸ் டயாமீட்டர். நம்ம இங்கே கால்குலேட் பண்ணியிருக்கிறது என்னதுங்க? ஜஸ்ட் ரேடியஸ். அப்போ டயாமீட்டர்னா என்ன வரும் நமக்கு? அப்போ டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு r plus r அல்லது 2r சொல்லலாம். அப்போ 2 into 7 which is 14. ஸோ அப்போ டயாமீட்டரோட ஆன்சர் என்ன? 14. ஓகே, ஸோ இந்த 14ங்கிறது நம்ம சொல்ல வேண்டிய ஆன்சர். ஆப்வியஸாக ஆப்ஷன்ஸில் நமக்கு 7ங்கிறதும் இருக்கும். நம்ம சொல்ல வேண்டிய ஆன்சர் இதோட டயாமீட்டர். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம 4வது ப்ராப்ளம் இருக்கும். 4வது ப்ராப்ளம்ல என்ன இருக்கு? The diameter of each wheel of a bus is 140 centimeter. How many revolutions per minute must a wheel make in order to move at a speed of 66 km per hour? அதாவது பேருந்து ஒன்றின் சக்கரங்களின் விட்டமானது 140 சென்டிமீட்டர் எனில் எத்தனை சுழற்சிகள் ஒரு நிமிடத்திற்கு எத்தனை சுழற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் மணிக்கு 66 கிலோமீட்டர் வேகத்தில் செல்ல அப்படிங்கிறது கேள்வி. ஓகே, அதாவது பேருந்தின் சக்கரத்தினுடைய விட்டம் 140 சென்டிமீட்டர் இருக்கு. அதுல ஒரு நிமிடத்திற்கு எத்தனை சுழற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் மணிக்கு 66 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இப்போ இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணி பார்க்கணும். பஸ்ஸோட வீலோட டயாமீட்டர் இருக்கு. அண்ட் அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த டயாமீட்டரை வச்சு நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் வச்சுட்டு நான் முன்னாடி ஒரு ஃபார்முலா சொல்லிட்டு ஞாபகம் இருக்கா? ஸோ ரொட்டேஷன் பெர் மினிட் அப்படிங்கிறது. ஸோ இதில் புதுசாக ஒரு விஷயம் இருக்கிறது என்னன்னா 66 கிலோமீட்டர் per hour அப்படிங்கிறது கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம முதல்ல ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். இது எல்லாமே ஒரே யூனிட்ல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ பேருந்தினுடைய வீலோட விட்டம் என்ன இருக்கு? 140 சென்டிமீட்டர் இருக்கு. ஆனால் நமக்கு டிஸ்டன்ஸ் கிலோமீட்டர்ல இருக்கு. அப்போ அந்த கிலோமீட்டர்ல இருக்க டிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? சென்டிமீட்டருக்கு மாற்றணும். சென்டிமீட்டருக்கு எப்படி மாற்றலாம்? நம்ம என்ன சொல்லலாம்? 1 கிலோமீட்டர் அப்படிங்கிறது 1000 மீட்டர் இல்லையா? ஸோ இந்த 1000 மீட்டர் அண்ட் அதே மாதிரி 1 மீட்டர் அப்படிங்கிறது 100 சென்டிமீட்டர். அப்போ 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். 1000 மீட்டர் அப்படிங்கிறது ஜஸ்ட் 1000 இன்ட்டு 100 சென்டிமீட்டர். அப்போ 1000 இன்ட்டு 100 சென்டிமீட்டர் நமக்கு என்னது? 1 கிலோமீட்டர். ஓகே, ஸோ அப்போ 1 கிலோமீட்டருங்கிறது இது.
அதே மாதிரி 66 கிலோமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஜஸ்ட் 66 கிலோமீட்டர் அப்படின்னா ரெண்டு பக்கமும் 66 மல்டிப்ளை பண்ணிக்கணும். 66 இன்ட்டு 1000 இன்ட்டு 100. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. 1 கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர் அண்ட் 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர். 1 மீட்டருக்கு 100 சென்டிமீட்டர்னா 1000 மீட்டருக்கு ரெண்டு பக்கமும் 1000ஆல மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, ஸோ அப்போ 1000 மீட்டருங்கிறது நத்திங் பட் 1 கிலோமீட்டர். 1000 இன்ட்டு 100 சென்டிமீட்டர். அப்போ 1 கிலோமீட்டருக்கு இந்த மாதிரி 1000 இன்ட்டு 100 சென்டிமீட்டர்னு சொல்றோம். 66க்கு ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்றோம், 66ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம ஓவரால் கடக்க வேண்டிய டிஸ்டன்ஸ் பெர் ஹவர். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரொட்டேஷன்ஸ் பெர் மினிட் தான் சொல்லணும். ஸோ ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட். இப்போ சொல்லியிருக்கிறது என்னது, பெர் ஹவருக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது. அப்போ ஒரு ஹவருக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதுன்னா மினிட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும் அப்படின்னு கேல்குலேட் பண்ணோம்னா, இப்போ 1 ஹவருக்கு நமக்கு 66 கிலோமீட்டர் போகுது அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்த்தோம் அப்படின்னா, இப்போ 1 ஹவருங்கிறது எத்தனை மினிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 60 மினிட்ஸ். ஸோ 60 மினிட்ஸுக்கு 66 கிலோமீட்டர் போகுது. அப்போ 1 மினிட்டுக்கு அது எவ்வளோ தூரம் போகும்னா 66/60 கிலோமீட்டர் போகும். ஓகே, அப்போ 1 மினிட்டுக்கு 66/60 ரெண்டு பக்கமும் நான் என்ன பண்ணுறேன், 60ஆல் டிவைட் பண்ணும்போது இங்கே 60 கேன்சல் ஆச்சுன்னா 1 மினிட், அங்கே 66/60. ஓகே, ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். இந்த கன்வர்ஷன்ஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இன்னொரு வாட்டி வேணாலும் சொல்கிறேன். 1 ஹவருக்கு அது 66 கிலோமீட்டர் போகுது. 1 ஹவருங்கிறது நமக்கு 16 மினிட்ஸ். அந்த 60 மினிட்ஸுக்கு 66 போச்சுன்னா 1 ஹவருக்கு நமக்கு 66/60 போகும். ஜஸ்ட் ரெண்டு பக்கமும் அந்த நம்பரால் டிவைட் பண்ணி பாருங்க, அவ்வளோதான். ஓகே, அப்போ நீங்கள் கேட்கலாம், என்ன சார் இங்கே 1 ஹவருக்கு வந்து 60 மினிட்ஸ் போட்டிருக்கீங்க, இங்கே 60ஆல் மல்டிப்ளை பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரு சிலருக்கு டவுட் வரலாம். ஏன் அப்படின்னா இங்கே 1 ஹவர் தான் நான் 60 மினிட்ஸாக மாற்றிருக்கேன், எந்த சேஞ்சஸும் பண்ணல. அண்ட் இந்த 60 மினிட்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன், மறுபடியும் 1 மினிட்டாக ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி ரெடியூஸ் பண்ணும்போது இதை விட இந்த 1 மினிட்டுங்கிறது சின்ன யூனிட்டா, ஸோ அப்போ நம்ம டிவைட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சொல்லணும் அப்படின்னா, பெரிய யூனிட்லேருந்து சின்ன யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் சின்ன யூனிட்லேருந்து பெரிய யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது நம்ம டிவைட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கடந்துச்சுன்னு தெரியுது. அப்போ டிஸ்டன்ஸ் மூவ்ட் இன் 1 மினிட். என்ன அந்த டிஸ்டன்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், 66 கிலோமீட்டர் போல என்ன எழுதலாம், 66 இன்ட்டு 1000 இன்ட்டு 100 டிவைடட் பை அந்த 60. ஸோ இந்த 66 கிலோமீட்டருக்கு பதிலாக என்ன பண்ணிட்டேன், இது எழுதிட்டேன், சென்டிமீட்டரில் மாற்றின எழுதிட்டேன், மினிட்ஸுக்கு பதிலாக எழுதிட்டேன். அப்போ 1 மினிட்டுக்கு அது இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுது. நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது என்னது, எத்தனை ரெவல்யூஷன்ஸ் மேக் பண்ணும் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ எத்தனை ரெவல்யூஷன்ஸ் மேக் பண்ணும் அப்படின்னா நம்ம இதோட டயாமீட்டர் தான் நம்மகிட்ட இருக்கு. ஸோ டயாமீட்டர் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அந்த வீலோட சர்க்கம்ஃபரன்ஸ் தெரியணும் இல்லையா. ஸோ அந்த வீலோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் வீல் என்னது 2πr. அப்போ 2 இன்டூ 22/7 இன்டூ ஆறுங்கிறது நமக்கு என்னது 140 அப்படின்னு எழுதணுமா. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்க, 140ங்கிறது டயாமீட்டர் அண்ட் இங்கே கேட்டிருக்கிறது ஆர். ஆறுங்கிறது நமக்கு என்னது ரேடியஸ். ஸோ ரேடியஸுங்கிறது டயாமீட்டரில் பாதி. அப்போ 140ல் பாதி விச் இஸ் 70. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10 7s are 17 வந்துடும். அப்போ 2 into 22 which is 44. 44 into 10 நமக்கு 440. ஓகே, ஸோ அப்போ 440 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வந்து இந்த வீலோட சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகே, அப்போ ஒரு நிமிஷத்துக்கு அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுதுன்னு கேல்குலேட் பண்ணி வச்சிருக்கோம், அண்ட் அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் கேல்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அப்போ இதை வச்சுட்டு அந்த ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ ரொட்டேஷன் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஓவராலாக 1 ஹவருக்கு நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை இந்த சர்க்கம்ஃபரன்ஸால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அப்படி டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோமா. ஸோ இங்கே ஸ்பேஸ் இல்லை, நான் அழிச்சிக்கிறேன். என்ன பார்த்தோம், டிஸ்டன்ஸ் மூவ்ட் இன் 1 மினிட் அண்ட் அந்த வீலோட சர்க்கம்ஃபரன்ஸ் பார்த்தோம். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் இன் 1 மினிட் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன வரும், டோட்டல் டிஸ்டன்ஸ் மூவ்ட் டிவைடட் பை சர்க்கம்ஃபரன்ஸ் ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். அதாவது 1 மினிட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆச்சு டிவைடட் பை அதோட சர்க்கம்ஃபரன்ஸ். 1 மினிட்ல எவ்வளோ மூவ் ஆச்சு, 1 மினிட்ல மூவ் ஆன டிஸ்டன்ஸ் இங்கே எழுதிருந்தோம் இல்லையா, அதாவது 66 into 1000 into 100 டிவைடட் பை அதோட சர்க்கம்ஃபரன்ஸ். சாரி, ஆல்ரெடி டிவைட் பை 60 இருக்கு, அண்ட் டிவைடட் பை அதோட சர்க்கம்ஃபரன்ஸ். சர்க்கம்ஃபரன்ஸ் என்னது நமக்கு 440. ஓகே, ஸோ அப்போ 66 into 1000. நான் இதை ஏன் மல்டிப்ளை பண்ணி பெரிய நம்பராக வைக்காம இப்படியே வச்சிருக்கேன்னா சிம்பிளிஃபை பண்ணுறது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான். ஸோ இன்டூ
100 divided by 60. இது 440 by 1 இருக்கும். நம்ம நியூமரேட்டர் கொண்டு போகும்போது நமக்கு 1 by 440 வந்துடும். அப்போ இன்டூ 440. ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் சிம்ப்ளை பண்ணி பார்த்துருவோமா? சிம்ப்ளை பண்ணி பார்த்தா இந்த 0 இந்த 0 இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் அகைன் இந்த 6ஐயும் இதையும் கேன்சல் பண்ணால் நமக்கு 11 வரும். அப்போது 11 into 1000 11,000. ஸோ 11,000 by 44 இருக்கும். அண்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம 2 டேபிள்லேயே சிம்பிளை பண்ணலாம். 2 டேபிளில் சிம்பிளை பண்ணால் என்ன வரும்? 22 times 44 வந்துடும். அண்ட் இங்கே 5 times 10 remainder 1 again 5 times 10 அப்போ 00. ஸோ இப்போ 11 டேபிளில் போயிடுவோம். அப்போது 2 11s are 22, 5 11s are 55, மீதி 2 0 இருக்கா அதையும் சேர்த்துப்போம். அப்போ 500 by 2 which is 215. அப்போது rotations in 1 minute நமக்கு 250 rotations. ஓகே, அப்போது ஒரு நிமிஷத்துக்கு 250 rotations நம்ம மேக் பண்ணணும். எத்தனை கிலோமீட்டர் வேகத்தில் போகிறதுக்கு? 1 ஹவருக்கு 66 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறது. ஸோ இன்னொரு வாட்டி தெளிவாக சொல்கிறேன். ஒரு பேருந்தினுடைய சக்கரத்தினுடைய விட்டம் 140 மீட்டர். அது ஒரு நிமிடத்திற்கு எத்தனை சுழற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்? மணிக்கு 66 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ மணிக்கு 66 கிலோமீட்டர் போதுன்னா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதுன்னு கேல்குலேட் பண்ணுவோம். ஒரு நிமிஷத்துங்கிறப்போ இது அப்படியே டிவைட் பை 60 பண்ணிட வேண்டியது. அண்ட் இந்த கிலோமீட்டர் நம்ம என்ன பண்ணுறோம்? சென்டிமீட்டரில் மாற்றுறோம். ஏன் சென்டிமீட்டரில் அப்படின்னா இந்த மெஷர் வந்து நமக்கு சென்டிமீட்டரில் தான் இருக்குது. அண்ட் அகைன் நம்ம அதையும் சென்டிமீட்டரில் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ அப்போது ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை சென்டிமீட்டர் மூவ் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த டிஸ்டன்ஸை வச்சுட்டு இப்போ அதே ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ ரொட்டேஷன்ஸ் வரும் அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறது ஒரு ஃபார்முலா. டோட்டல் டிஸ்டன்ஸ் மூவ்ட் டிவைட் பை சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் மூவ்ட் இன் 1 minute தான் நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். சர்க்கம்ஃபரன்ஸ் நம்ம கேல்குலேட் பண்ணோம். அந்த சர்க்கம்ஃபரன்ஸால் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 215 ஆன்சர் வந்துச்சு. கொஸ்டின் என்ன? how many revolutions per minute must a wheel make? அதாவது அதான் கொஸ்டின். ஸோ how many revolutions per minute must a wheel make? ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை ரொட்டேஷன்ஸ் அந்த வீல் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதுதான் வந்து 250. இதுதான் நமக்கான ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ அடுத்த சம் போயிடலாம். ஸோ இப்போ வந்து 5th ப்ராப்ளம் இருக்கும். அந்த 5th ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா 2 circles touches externally. The sum of their areas is 130 pi square centimeter and the distance between their centers is 14 centimeter. Find the radii of circles. ஸோ ரேடிங்கிறது ரேடியஸோட ப்ளூரல் ஃபார்ம். 2 சர்க்கிளோட ரேடியஸும் நம்ம கேல்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ 2 circles touches externally அப்படிங்கிறது என்னது? நான் முன்னாடியே சொல்லியிருக்க ஒரு ஐடியா. ஸோ இதான் என்ன ஐடியா அப்படிங்கிறத நம்ம ஜஸ்ட் ட்ரா பண்ணி பார்ப்போம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ட்ரா பண்ணி பார்க்குறேன். ஸோ நீங்கள் ட்ரா பண்ணி பார்க்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகே, ஸோ அப்போ 2 வட்டங்கள் வெளிப்புறமாக தொட்டு கொண்டு இருக்கு. ஸோ இது ஒரு வட்டம், இது ஒரு வட்டம், ஒரு புள்ளியில் வெளிப்புறமாக தொட்டு கொண்டு இருக்கு. அண்ட் இதனுடைய ஆரமானது R1, இதனுடைய ஆரமானது R2 அப்படின்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த 2 வட்டங்களுடைய பரப்பளவுகளின் கூடுதல் அப்படிங்கிறப்போ நமக்கு பை R1 ஸ்கொயர் முதல் வட்டத்தினுடைய பரப்பளவு ப்ளஸ் பை R2 ஸ்கொயர் இரண்டாவது வட்டத்தினுடைய பரப்பளவு. ரெண்டையும் கூடுதல் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வருது? 130 பை சதுர சென்டிமீட்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் the sum of their areas is 130 pi square centimeter and the distance between their centers is 14 centimeter. 2 சென்டருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னது? அதாவது இந்த 2 சென்டருக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ்னா R1 ப்ளஸ் நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன் இல்லையா, R1 ப்ளஸ் R2 நமக்கு 14 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இந்த 2 ஐடியா தான் இருக்குது. 2 பரப்பளவின் கூடுதல் 130 பை, 2 மையங்களுக்கு இடையான தூரம் 14 சென்டிமீட்டர். இவ்வளோ தான் இருக்குது. அண்ட் இதை வச்சுட்டு நம்ம இதில் R1 என்ன R2 என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ஜஸ்ட் கொஞ்சம் ரிலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனில் மதன்குமார் ஒரு செஷன் எடுத்திருப்பாரு. அண்ட் அதில் வந்து நமக்கு R1 ஸ்கொயர் ப்ளஸ் R2 ஸ்கொயர் இருக்கும். அண்ட் R1 ப்ளஸ் R2 இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம R1 R2 அதாவது A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் அண்ட் A ப்ளஸ் B ரெண்டுமே இருக்கும். ரெண்டையும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ABயை கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி மாடல்ஸ் எடுத்திருப்பாரு. கிட்டத்தட்ட அதே தான். நான் இங்கே R1 R2 எடுத்துருக்கனால கொஞ்சம் தனியாக தெரியுது, அவ்வளோதான். ஸோ இப்போ இது 2லேருந்து பையை வெளியெடுத்துடலாமா? ஸோ பையை வெளியெடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு R1 ஸ்கொயர் ப்ளஸ் R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 130 பை. ஸோ இந்த பையும் கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் மீதி இருக்கிறது R1 ஸ்கொயர் ப்ளஸ் R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 130 மட்டும் இருக்கும். ஸோ அப்போ R1 ப்ளஸ் R2 தான் 14 இருக்கேன். 14 அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்படியே பண்ண முடியாது. ஏன்னா இது R1 ப்ளஸ் R2, இது R1 ஸ்கொயர் ப்ளஸ் R2 ஸ்கொயர். ஓகே, ஸோ ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அண்ட் A ப்ளஸ் B வில் நெவர் பி ஈக்குவல் டு A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர். அப்போ R1 ஸ்கொயர் ப்ளஸ் R2 ஸ்கொயர் இருக்குது அண்ட் R1 ப்ளஸ் R2 இருக்குது. அதை வச்சுட்டு நம்ம R1 என்ன R2 என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அண்ட் இதில் இந்த R2வை இன் டேர்ம்ஸ் ஆஃப் R1ல சொல்ல முடியுமான்னு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா R2 இருக்கா.
ஸோ R2 is equal to 14 minus R1 சொல்லலாமா? இந்த R1 அந்த பக்கம் போச்சுன்னா R2 in terms of R1 சொல்லிட்டேன். ஸோ இதை அப்படியே கொண்டு வந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணும்போது R1 ஸ்கொயர் அப்படியே இருக்கும் அண்ட் R2க்கு பதிலாக நம்ம 14 minus R1 whole square equal to 130. ஸோ அப்போது R1 square plus 14 minus R1 whole square equal to 130. இது நல்லா பார்த்தீங்க அப்படின்னா A minus B whole square ஃபார்முலா இருக்கும். ஒரு சில தப்பாக இதில் 14 ஸ்கொயர் அண்ட் இது R1 ஸ்கொயர்னு உடனே அப்படி எழுதிவாங்க. இது A minus B whole square ஃபார்முலா இருக்குது. A minus B whole square ஃபார்முலா A square plus B square minus 2AB. Okay. So R1 square plus 14 minus R1 whole square which is equal to 130. ஸோ அப்போ இது A minus B whole square ஃபார்முலா இருக்கா? A minus B whole square ஃபார்முலா என்ன? A square plus B square minus 2AB. ஓகே, ஸோ அதே மாதிரி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ அப்போ R1 ஸ்கொயர் ப்ளஸ் A ஸ்கொயர்னா 14 ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர்னா அகைன் R1 ஸ்கொயர் மைனஸ் 2AB மைனஸ் 2 இன்டூ ஏங்கிறது 14 பிங்கிறது R1 ஈக்குவல் டு 130. ஸோ இதை சிம்ப்ளை பண்ணி பார்த்தோம்னா சிம்ப்ளை பண்ணி பார்த்தா R1 ஸ்கொயர் ப்ளஸ் R1 ஸ்கொயர் நமக்கு 2R1 ஸ்கொயர் ப்ளஸ் 14 ஸ்கொயர் நமக்கு 196. ஸோ எழுதியாச்சு அண்ட் மைனஸ் 2 times 14 நமக்கு 28R1 ஈக்குவல் டு 130. ஸோ இதை நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி தெரியும். எப்படி இந்த 130 மறுபடியும் இந்த பக்கம் கொண்டு வந்துடும். ஸோ அப்போது 2R1 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 28R1 plus 196 minus 130 equal to 0. So 196 minus 130 which is upward 2R1 square minus 28R1. 196 la 130 போயிடுச்சுனா plus 66 equal to 0. Okay, so இது என்னது ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் R1 ல இருக்கிற ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இதை சிம்பிளை பண்ணா நமக்கு என்ன வந்துரும்? R1 என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகே, ஸோ அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை இப்போ சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ரெண்டு சர்க்கிள் வந்து எக்ஸ்டர்னலி வெளிப்புறமாக டச் பண்ணிகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது ரெண்டோட பரப்பளவுகளின் கூடுதல் 135 ஸ்கொயர் சென்டிமீட்டர். மையங்களுக்கு இடையேயான தூரம் வந்து 14 சென்டிமீட்டர். அதை வச்சுட்டு R2 இன் டர்ம்ஸ் ஆஃப் R1ல சொல்லியாச்சு. அந்த இதை சிம்ப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணி இதுலேருந்து பையை வெளியே எடுத்துட்டோம். பையை வெளியே எடுத்துட்டு R1 ஸ்கொயர் ப்ளஸ் R2 ஸ்கொயர் இருக்குது. அங்கே R1 ப்ளஸ் R2 இருக்குது. இது ரெண்டையும் கேல்குலேட் பண்ணும்போது இந்த R2வை இன் டர்ம்ஸ் ஆஃப் R1ல எழுதுனா இது எல்லாமே ஒரே ஈக்குவேஷனாக மாறிடுமா? ஸோ அப்படி எழுதிட்டு இது R1 ஸ்கொயர் ப்ளஸ் இது A மைனஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ A ஸ்கொயர் ப்ளஸ் B ஸ்கொயர் மைனஸ் 2AB ஈக்குவல் டு 130. அண்ட் அதை அகைன் சிம்ப்ளை பண்ணி எழுதுனா R1 ஸ்கொயர் ப்ளஸ் R1 ஸ்கொயர் 2R1 14 ஸ்கொயர் 196 இதெல்லாம் சிம்ப்ளை பண்ணி எழுதும்போது நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இருந்துச்சு. இதை இன்னும் மறுபடியும் நம்ம சிம்ப்ளை பண்ணலாம், ஏன்னா பெரிய பெரிய நம்பராக இருக்கு இல்லையா? ஸோ எப்படி சிம்ப்ளை பண்ணலாம்? ஜஸ்ட் ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். த்ரூஅவுட்டாக 2ஆல் டிவைட் பண்ணால் R1 ஸ்கொயர் 2ஆல் டிவைட் பண்ணால் அது போயிடும் மைனஸ் 14R1 28ல பாதி 14 plus 33 equal to 0. அப்போ R1 square minus 14R1 plus 33 equal to 0. அண்ட் இதை நம்ம சிம்ப்ளை பண்ணும்போது அண்ட் இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் சிம்பிளிஃபிகேஷன் செஷனில் பார்த்துருப்பீங்க. அண்ட் இது அதில் டைப் 1. ஓகே, அந்த டைப் 1ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஐ டைப்லாம் போட்டு நீங்கள் ஈஸியாக மதன்குமார் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா அதை பாருங்கள். நான் அதை இப்போ டேரெக்டாக நான் சிம்ப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிடணும். தட் இஸ் 33. அண்ட் நமக்கு மல்டிப்ளை பண்ணால் 33யும் ஆட் பண்ணால் மைனஸ் 14 வரணும். அந்த மாதிரி நம்பர்ஸ் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா 33யை 11 times 3 அல்லது 3 times 11. ஸோ 11 into 3 33 வந்துடும். ரெண்டையும் ஆட் பண்ணால் 14 வந்துடும். ஆனால் வெயிட் அ மினிட், நமக்கு என்ன வரணும்? மைனஸ் 14 வரணும். மைனஸ் 14 வர்றப்போ நமக்கு ரெண்டுக்கும் என்ன பண்ணிக்கணும்? மைனஸ் சைன் போட்டோம்னா ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் நமக்கு ப்ளஸ் 33 ஆன்சர் வந்துடும். அந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு மைனஸ் 14. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கா? ஸோ அப்போ நம்ம எழுத வேண்டிய ஆன்சர் என்ன? R1 minus 11 and R1 minus 3 equal to 0. And ரெண்டு குவான்டிட்டியோட ப்ராடக்ட் 0வாக இருந்துச்சுன்னா either of one should be 0. ரெண்டு உறுப்புகளின் பெருக்கு பலன் வந்து 0வாக இருந்துச்சுன்னா அதில் ஏதாவது ஒன்று என்னவாக இருக்கணும்னா 0வாக இருக்கணும். ஸோ அப்போது R1 minus 11 is equal to 0 or நமக்கு R1 minus 3 is equal to 0. அப்போ R1ங்கிறது 11 அல்லது R1ங்கிறது 3. ஸோ நமக்கு ரெண்டு ஆப்ஷன் வந்துருக்கு. R1க்கு ரெண்டு வந்துருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ரேடியஸை கேல்குலேட் பண்ணணும். ரேடியஸ் என்ன சொன்னோம்? R1 plus R2 is equal to 14 சொன்னோம். அண்ட் அட் த சேம் டைம் R2 is equal to 14 minus R1 சொன்னோம் இல்லையா? ஸோ அப்போது நம்ம R2 கேல்குலேட் பண்ணும்போது R1 11 எடுத்துக்கிட்டோம்னா 14 minus 11 நமக்கு 3. ஸோ அப்போது R1 11 இருந்துச்சுன்னா R2ங்கிறது 3. ஒரு செட் ஆஃப் ஆன்சர். அண்ட் அகெயின் அடுத்தது அதே மாதிரி R2 is equal to
14 minus 3 நமக்கு 11 வந்துடும். ஸோ அப்போது R1 3 இருந்துச்சுன்னா நமக்கு R2 11 வரும். அப்போது R1 is equal to 3னா R2 11. இது ரெண்டாவது செட் ஆஃப் ஆன்சர். ஸோ நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம், ஆப்ஷன்ஸில் நமக்கு தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் ஏதாவது ஒரு ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். ஸோ இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் போயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆறாவது ப்ராப்ளம் இருக்கும். இந்த ஆறாவது ப்ராப்ளம் என்ன இருக்குது அப்படின்னா, the minute hand of a clock is 12 cm long. Find the area of the face of the clock described by the minute hand in 35 minutes. அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு கடிகாரம் இருக்குது. அந்த கடிகாரத்தில் நேர முள் இருக்கு இல்லையா, அந்த நேர முள்ளோடைய நீளம் வந்து 12 சென்டிமீட்டர். அது 35 நிமிடத்தை காட்டுறதுக்கு ஒரு பரப்பளவை கடக்கும் இல்லையா, அந்த கடக்கிற பரப்பளவு என்ன அப்படிங்கிறது கேள்வி. அதாவது ஒரு வட்ட வடிவத்திலான ஒரு கடிகாரம் இருக்குது. அந்த கடிகாரத்தில் நிமிட முள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நிமிட முள் எவ்வளோ நீளத்தில் இருக்குன்னா 12 சென்டிமீட்டர் இருக்குது. அது இந்த 12 o'clock ஆரம்பிச்சு 35னா எங்கே வரணுங்க, ஸோ இங்கே 3 இருக்கும், அண்ட் இங்கே 6 இருக்கும், இங்கே 7 இருக்கும். ஸோ இங்கே வரணும். ஸோ இங்கே ஆரம்பித்து இங்கே வரும்போது அது எவ்வளவு பரப்பாக கடக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இந்த பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கலாம். அது எப்படி இந்த பரப்பளவை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் வியர்டாக இருக்கும். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. இதை நான் என்ன சொல்லியிருக்கேன், இது வந்து ஒரு செக்டார். ஓகே, அந்த செக்டார் அப்படிங்கிறப்ப நமக்கு மேஜர் செக்டார் மைனஸ் செக்டார்னு இருக்கும். நம்ம இதை ஒரு செக்டாராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செக்டாரோட ஏரியாவை கேல்குலேட் பண்ணணும். செக்டாரோட ஏரியாவை கேல்குலேட் பண்ணுறதுக்கு என்னது, நமக்கு இந்த ஆங்கிள் தெரியணும். ஸோ இந்த ஆங்கிள் தெரிஞ்சால் நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அந்த ஏரியாவை கேல்குலேட் பண்ணிடலாம். அண்ட் அந்த ஆரமும் தெரியும், அது 12 சென்டிமீட்டர். ஸோ இந்த செக்டார் ஆஃப் அ சர்க்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். அப்போ நமக்கு இங்கே ஒரு செக்டார் கிரியேட் ஆகுது. 12 ஆரம்பிச்சு 7 முடியும் போது ஒரு செக்டார் கிரியேட் ஆகுது. அந்த செக்டாரோடைய ஏரியாவை நம்ம கேல்குலேட் பண்ணணும். அந்த செக்டாரோட ஏரியாக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இது எவ்வளவு டிகிரி கோணம் திரும்பி இருக்கு அப்படிங்கிறத வச்சுட்டு πr² θ/360 அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம கடைசியாக ஒரு 2 ஐடியா பார்த்துருப்போம். த மினிட் ஹேண்ட் ஆஃப் அ கிளாக் 60 மினிட்ஸை கடக்கிறதுக்கு எவ்வளோ டிகிரி ரொட்டேட் ஆகும் அப்படிங்கிறது. அப்போது மினிட் ஹேண்ட் ஆஃப் அ கிளாக் 16 மினிட்ஸை காட்டுறதுக்கு நமக்கு 360 டிகிரி ரொட்டேட் ஆகும். அதில் 1 மினிட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது 60 மினிட்ஸுக்கு 360னா அப்போ 1 மினிட்டுக்கு நமக்கு 360/60. ஓகே, அப்போ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 6. ஸோ 1 மினிட்டுக்கு நமக்கு 6 போகுது. அண்ட் அதே மாதிரி 35 மினிட்ஸுக்கு அது எத்தனை டிகிரி ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா just 35 into 6, which is 6 3s are 18 and 6 5s are 30. அப்போ நமக்கு 210 degrees அது என்ன ஆகும், ரொட்டேட் ஆகும். ஸோ அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 6 டிகிரி ரொட்டேட் ஆகுது. அண்ட் 35 நிமிஷத்துக்கு நம்ம அந்த 6 35ஆல் பெருக்கணும்னா 210 டிகிரி மூவ் ஆகுது. இந்த செக்டாரோட ஆங்கிள் தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த ஆங்கிளை வச்சுட்டு நம்ம ஏரியா கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ therefore ஏரியா ஆஃப் த செக்டார் is πr² θ/360 and πங்கிறது நமக்கு 22/7 into r அப்படிங்கிறது நமக்கு 12 சென்டிமீட்டர் into 12 சென்டிமீட்டர் டிவைடட் பை θ வந்து நமக்கு 210/360 இல்லையா. ஸோ அப்போ இதை சிம்பிளை பண்ணோம் நமக்கு என்ன வந்துடும், இந்த செக்டாருடைய ஏரியா வந்துடும். ஓகே, அதை சிம்பிளை பண்ணி பார்த்தோம்னா இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் இந்த 7 இதையும் கேன்சல் பண்ணால் 3 7s are 21. அண்ட் இந்த 12ஐயும் இந்த 36ஐயும் கேன்சல் பண்ணால் நமக்கு 3 12s are 36. இந்த 3யும் இந்த 3யும் கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் அகைன் நமக்கு மீது இருக்குது ஜஸ்ட் 22 into 12. ஸோ அப்போ 22 into 12 என்னங்கிறத கேல்குலேட் பண்ணணும். அதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ 22 into 12 என்ன வரும், 2 2s are 4 and 2 2s are 4, 1 2s are 2, 4 2 6, 2 1s are 2. நமக்கு 264 வரும். ஸோ 264 centimeter square, which is the required answer. ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 12ல் ஆரம்பிச்சு 7 தான் 35. ஸோ அதில் இந்த பரப்பளவை கேல்குலேட் பண்ண போகிறோம். இது ஒரு செக்டாருங்கிறத ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிப்போம். செக்டார் ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் அது ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி மூவ் ஆகுதுன்னு பார்க்கணும். அப்போ 35 நிமிஷத்துக்கு எவ்வளோ மூவ் ஆகுதுன்னு கேல்குலேட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் அந்த ஃபார்முலா, இந்த செக்டாருடைய ஏரியாக்கான ஃபார்முலா πr² θ/360. பைங்கிறது 22/7, ஆறுங்கிறது 12 சென்டிமீட்டர். அப்போ 12 into 12 டிவைடட் பை into 210/360. ஓகே, ஸோ இதை சிம்பிளை பண்ணும்போது நமக்கு என்ன வந்துச்சு, 264 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதுதான் இந்த செக்டாருடைய ஏரியா. ஓகே, ஸோ இப்போ 7வது ப்ராப்ளம்ல இருக்கும். அந்த 7வது ப்ராப்ளம் என்ன இருக்கு அப்படின்னா, a car has wheels are 80 centimeter in diameter
How many complete revolutions does each wheel make in 10 minutes when the car is traveling at a speed of 66 km per hour? Okay. So ஒரு காரோட சக்கரத்தினுடைய விட்டமானது 80 சென்டிமீட்டர் அண்டு அது எத்தனை ரெவல்யூஷன்ஸ் கொடுக்கணும், அதாவது 10 நிமிஷத்துல அது எத்தனை சுழற்சிகள் மேற்கொள்ளணும் 66 கிலோமீட்டர் பெர் ஹவருக்கு போகிறதுக்கு 10 நிமிஷம் அப்படிங்கிறது இங்கே கொஞ்சம் முக்கியமாக மார்க் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ அதனால தான் இந்த ப்ராப்ளம் நான் மறுபடியும் எழுதியிருக்கேன். ஸோ இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா? ஸோ அதில் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை ரெவல்யூஷன்ஸ்னு கேட்டிருப்பாங்க. அண்ட் இதில் நமக்கு 10 நிமிஷத்துக்கு எவ்வளோ ரெவல்யூஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி 66 கிலோமீட்டர் பெர் ஹவர் அதை நம்ம என்ன பண்ணுறோம், சென்டிமீட்டருக்கு மாற்றுறோம் அண்ட் அந்த ஹவரை மினிட்ஸுக்கு மாற்றுறோம். அப்போ டிஸ்டன்ஸ் மூவ்ட் இன் 1 minute is equal to நமக்கு 66 into 1000 into 100 divided by ஹவர்ல மினிட்டுக்கு மாற்றணும் நமக்கு 16 வந்துடும் இல்லையா? அண்ட் அதுக்கப்புறம் இந்த காரோட வீல் இருக்குல்ல, அந்த வீலோட சர்க்கம்ஃபரன்ஸை கால்குலேட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் வீல் நமக்கு 2πr அப்படின்னு வரும். அப்போ 2 into 22/7 into ஸோ இங்கே டயாமீட்டர் 80 சென்டிமீட்டர் இருக்கு. அப்போ விட்டம் 80 சென்டிமீட்டர்னா ஆரம் அதில் பாதி இல்லையா? அப்போ 40 சென்டிமீட்டர். அண்ட் இதை சிம்பிளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 1760/7 வந்துடும். இதை சிம்பிளை பண்ணிட்டு அந்த அதுக்கப்புறம் இதை அப்படியே இது ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்த்துடணும். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னா, ஸோ 66 into 1000 into 100 divided by 60 இது into 7/1760 அப்படின்னு. ஸோ டிவைட் பண்ணி பார்க்கும்போது அண்ட் இதை சிம்பிளை பண்ணி என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறது எனக்கு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இதில் 1 மினிட்டுக்கு நான் டிஸ்டன்ஸ் மூவ் இன் 1 மினிட் கால்குலேட் பண்ணியிருக்கேன். 1 மினிட்டுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் ஆகுது. அண்ட் அதில் இது ரொட்டேஷன்ஸ் இன் 1 மினிட். அப்போ ரொட்டேஷன்ஸ் இன் 1 மினிட். அப்போது ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ ரொட்டேட் ஆகுதுன்னா 10 நிமிஷத்துக்கு எவ்வளோ ரொட்டேட் ஆகும், வர்ற ஆன்சரை நம்ம இன்டூ 10 பண்ணிக்கணும். ஸோ அப்போது இன்டூ 10. ஓகே, அப்போது இப்போ ரொட்டேஷன் இன் 10 மினிட்டாக மாறிடுச்சு. ஏன்னா 1 மினிட்டுக்கு கால்குலேட் பண்ணால் அந்த இன்ட்டு 10 போட்டால் அது 10 மினிட்டுக்கு மாறி. இப்போ ரெவல்யூஷன்ஸ் இன் 1 மினிட்டை நான் 10 மினிட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை சிம்பிளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆன்சர் வரும். இதை சிம்பிளை பண்ணி என்ன ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஆக்சுவலாக இந்த 1 மினிட்டுங்கிற ஐடியாவை நான் முதல்ல சொல்லிட்டேன். அண்ட் 10 மினிட்ஸுங்கிறதுக்கு எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக நான் அதை எழுதியிருக்கேன். ஸோ அப்போது இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். ஸோ அதே அந்த ப்ராப்ளமோட ஒரு ஸ்லைட் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் நீங்களாக சால்வ் பண்ணிவிட்டு எனக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்த ப்ராப்ளம் போயிடும். அண்ட் அடுத்து நம்ம 8வது ப்ராப்ளம் இருக்கும். இந்த 8வது ப்ராப்ளம்ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the ratio of the area and the circumference of the circle is 3:2 then the diameter of the circle. அதான் சார் ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம், கொஞ்சம் பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். அதாவது ஒரு வட்டத்தினுடைய பரப்பு மற்றும் சுற்றளவுக்கு இடையான விகிதமானது 3:2 எனில் அந்த வட்டத்தினுடைய விட்டத்தை காண்க அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இதில் ஜஸ்ட் இந்த ரேஷியோட ஐடியா மட்டும் அப்ளை பண்ணால் போதும். நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் பார்த்துருக்கோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறத நியூமரேட்டர் எழுதிக்கணும், ரெண்டாவது இருக்கிற டினாமினேட்டர் எழுதிக்கணும். அதே மாதிரி இந்த ஈஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற நியூமரேட்டர், ஈஸ்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறது டினாமினேட்டர். ஸோ அப்படி எழுதி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏரியா பை சர்க்கம்ஃபரன்ஸ் 3/2 வருமா? ஸோ ஏரியா பை சர்க்கம்ஃபரன்ஸ், ஏரியா அண்ட் சர்க்கம்ஃபரன்ஸ் அதே ஆர்டரில் மாறாமல் எழுதிடும். அண்ட் இப்போ இதில் πr² அப்படிங்கிறது ஏரியா அண்ட் 2πr அப்படிங்கிறது நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ். அதோட ரேஷியோ தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3/2. இப்போ இதில் இந்த பை கேன்சல் பண்ணிடலாம், இந்த ஆர்ல ஒன்று போயிடும். அப்போது r/2 is equal to 3/2. ஸோ இந்த 1/2 அப்படியே கேன்சல் பண்ணோம்னா r is equal to 3. ஸோ விச் இஸ் தி ரெக்வயர்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம அவசரப்பட்டு போடக்கூடாது. ஆறுங்கிறது ரேடியஸ், அந்த ஆறுங்கிற 3ங்கிற ஆப்ஷன் நமக்கு ஆப்ஷனில் இருக்கும். அந்த கொஷினை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். ஸோ தென் தி டயாமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள். ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸில் டயாமீட்டருக்கும் ரேடியஸ்க்கும் வித்தியாசம் தெரியாதனால ஏற்படுற கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அதிகம். ஸோ அதனால நான் இவ்வளோ புஷ் பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா டயாமீட்டர்னா என்ன, ரேடியஸ்னா என்ன பார்க்கும்போது நம்ம கொஸ்டின் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதை நம்ம போய் தொட்டுருவோம், தொட்டதுக்கப்புறம் ஆன்சரும் வந்துடும். ஸோ r is equal to 3 வந்ததுக்கப்புறம் அவ்வளோ தானே டயாமீட்டர் r is equal to 3 அப்படின்னு எழுதிடலாம். ஆனால் நம்ம கொஸ்டினில் கேட்டுக்கிறது டயாமீட்டர், நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கிறது r which is a radius. ஸோ அப்போது rங்கிறது 3னா diameter is equal to 2 times r. அப்போது 2 times 3 which is 6. அப்போ டயாமீட்டருங்கிறது 6 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து 9th ப்ராப்ளம் இருக்கும். அந்த இந்த ப்ராப்ளம் என்ன இருக்கு அப்படின்னா, ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி குவாட்ரண்ட் ஆஃப் தி சர்க்கிள் whose circumference is 88 சென்டிமீட்டர்.
ஓகே, ஸோ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி குவாட்ரண்ட் ஆஃப் தி சர்க்கிள் ஹூஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் 88 சென்டிமீட்டர். ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா சுற்றளவு 88 சென்டிமீட்டர் உடைய வட்டத்தின் கால்வட்டத்தினுடைய ஏரியாவை காண்க, கால்வட்டத்தினுடைய பரப்பளவை காண்க. ஓகே, அதாவது சுற்றளவு ஒரு வட்டம் இருக்கு, அந்த வட்டத்தினுடைய சுற்றளவு நமக்கு 88 சென்டிமீட்டர். சுற்றளவு 88 சென்டிமீட்டர் கொண்ட ஒரு வட்டத்தினுடைய கால்வட்டத்தின் பரப்பளவு காண்க. அதை மறுபடியும் காலா பிரிச்சோம்னா அதுல எவ்வளவு பரப்பு இருக்கும் அப்படிங்கிறத கொஸ்டின். ஓகே, ஸோ கொஞ்சம் மாற்றிருக்கும். நம்ம குவாட்ரண்ட்னு பார்த்துட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் 88ன்னு பார்த்துட்டு நம்ம குவாட்ரண்ட்டோட சர்க்கம்ஃபரன்ஸ் எழுதிருக்கூடாது. ஏன்னா குவாட்ரண்ட்னா நம்ம பெரிமீட்டர் சொல்லுவோம், ஏன்னா சைடுன்னு வந்துட்டு அதனால பெரிமீட்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஓவரால் சர்க்கிளுக்கு தான் நம்ம சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சர்க்கம்ஃபரன்ஸ்னா ஒரு ஃபுல் ரொட்டேஷன். ஓகே, அண்ட் இப்போ சுற்றளவு 88 இருக்கா, அப்போ 2πr இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும் 88. இந்த ஓவரால் வட்டத்துக்கு 88. அப்போ 2 into 22/7 into r is equal to 88 and r is equal to 88 into 7/22 into 1/2. ஸோ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 4 வந்துடும் அண்ட் இங்கே 2 வந்துடும். ஸோ r is equal to 14. ஸோ ரேடியஸ் 14 தெரிஞ்சிச்சு. நம்ம சொல்ல வேண்டிய ஆன்சர் என்ன, இந்த கால்வட்டத்தினுடைய பரப்பளவு இல்லையா. அப்ப அந்த கால்வட்டத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரண்ட், அந்த குவாட்ரண்ட் அல்லது கால்வட்டம் ஓவரால் ஏரியால பைஆர் ஸ்கொயர்ல நமக்கு பை 4. ஸோ பைங்கிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் 22/7 இன்டூ ஆறுங்கிறது 14 இன்டூ 14 இன்டூ 1/4. ஓகே, ஸோ ஆறுங்கிறது ஆர் ஸ்கொயருக்கு 14 into 14, இந்த பை 4 இங்கே வந்துருச்சு, அந்த பைங்கிறது 22/7. ஸோ இப்போ அதை சிம்பிளை பண்ணிடலாம். சிம்பிளை பண்ணால் இங்கே வந்துடும், இங்கே 2 வரும் அண்ட் இங்கே 2 2s are 4 அண்ட் இதை சிம்பிளை பண்ணால் 11 வரும். அப்போ 11 into 14 which is 154 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதான் நமக்கு தேவையான ஆன்சர். என்ன பண்ணியிருக்கேன், சுற்றளவு 88 உடைய வட்டத்தினுடைய கால்வட்டத்தின் பரப்பளவு அப்படின்னு கேட்டுட்டாங்க. இப்போ குவாட்ரண்ட்டோட சுற்றளவுக்கு ஃபார்முலா எழுதினோம்னா தப்பா போயிருக்கும். அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம இதை சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ கடைசி ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் இந்த ப்ராப்ளம் என்ன இருக்கு அப்படின்னா the radius of a cart wheel is 35 centimeter. How many revolutions does it make in traveling a distance of 154 meter? அதாவது ஒரு மாட்டு வண்டியினுடைய சக்கரத்தினுடைய ஆரம் 35 சென்டிமீட்டர், அது 154 மீட்டரை கடக்க 154 மீட்டரை கடக்க எத்தனை சுற்றுகள் சுழற வேண்டும் அப்படிங்கிறது கொஸ்டின். ஸோ இது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கார் வச்சு ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஜஸ்ட் அதே மாதிரி தான், ஆனால் இங்கே மாட்டு வண்டின்னு இருக்கு அண்ட் இதில் நிமிஷ கணக்கு கொடுக்கல. ஸோ அப்போ இது கொஞ்சம் ஈஸியான ப்ராப்ளம், இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அண்ட் இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்க வேண்டியது என்ன, நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த மெஷர் எல்லாம் ஒரே மெஷராக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இங்கே சென்டிமீட்டர்ல இருக்கு, இங்கே மீட்டர்ல இருக்கு. அப்போ அந்த மீட்டர் என்ன பண்ணலாம், நம்ம சென்டிமீட்டருக்கு மாற்றிடலாம். எப்படி மாற்றலாம், 1 மீட்டர் அப்படின்னா 100 சென்டிமீட்டர். அப்போ 154 மீட்டர் அப்படின்னா 154 into 100 சென்டிமீட்டர். சரியா, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அப்போ அதுக்கப்புறம் நம்ம நம்பர் ஆஃப் ரொட்டேஷனுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தேன். என்னது, நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் இன் 1 மினிட்னு சொல்லியிருந்தேன். அப்போ டிஸ்டன்ஸ் டிராவல்ட் இன் 1 மினிட். இங்கே டைம் கொடுக்கல, ஜஸ்ட் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன். அதுக்கு டிஸ்டன்ஸ் இன் ஜஸ்ட் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் நமக்கு என்னது, which is 15400 சென்டிமீட்டர்ல மாத்திருக்கேன். ஓகே, அண்ட் டிவைடட் பை சர்க்கம்ஃபரன்ஸ் நமக்கு என்ன வந்துடும், சர்க்கம்ஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணிடலாமா. ஸோ 2πrங்கிறது சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ 2 into 22/7 into 35 சிம்பிளை பண்ணால் நமக்கு 5 வரும். ஸோ அப்போ 44 into 5 which is 220. அப்போ டிவைடட் பை 220. ஜஸ்ட் ஒரு 11 டேபிளால சிம்பிளை பண்ணி பார்ப்போம். 11 டேபிளால சிம்பிளை பண்ணா 2 11s are 22 0 and 1 11s are 11, remainder 4 44, 4 11s are 44 and நீங்க 00. இந்த 0 இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். அந்த சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 70. அப்போ நம்பர் ஆஃப் ரொட்டேஷன்ஸ் நமக்கு என்னது 70 is a perfect answer. இல்ல இன்கேஸ் நம்ம தப்பா போட்டோம் அப்படின்னா சென்டிமீட்டர்ல இருக்கிறத மீட்டரை வச்சுட்டு அப்படியே போட்டோம்னா இங்க நம்ம சிம்பிளை பண்றது கஷ்டமாயிடும் அண்ட் இதுல ஆன்சர்ஸ் தப்பா வரும். ஓகே, கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அண்ட் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் மெஷர்ஸ் எல்லாமே நமக்கு ஒரே மெஷரா இருக்கணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் நம்ம சர்க்கிள் என்னென்ன மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கோம். அண்ட் நிறைய டைப் இருக்கு, நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸ்ல அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் இப்போ இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க.
இதில் நாளைக்கு ஒரு டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் அட்டன் பண்ண பாருங்க. ஸோ அந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்கும். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணால் மட்டும் பார்த்தாலும் நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி நாங்கள் நடத்துகிற செஷன்ஸில் ஸ்பெசிஃபைடாக கொஞ்சம் ஒர்க் ஷீட்ஸ் அந்த டெஸ்ட்லாம் வைப்போம். அந்த டெஸ்ட் வச்சு அடுத்த நாள் ரிசல்ட் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஃப்ரீயாக ஆன்லைன் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் நம்ம ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணி பாருங்க. ரிவைஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நடுவில் நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு டெஸ்ட்டுக்கு ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் நாளைக்கு டெஸ்ட்டை முடிச்சுட்டு நம்ம அடுத்த செஷனில் மீட் பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டே வித் சக்ஸஸ்.